கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கிருஷ்ணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். இது இப்போ அந்த நியூஸ் சொல்லுவாங்கல்ல, நம்ம கூட ஆமா. இணைஞ்சிருக்கிறது கோபி இணைஞ்சிருக்காரு. கோபி சொல்லுங்க கோபி, அவங்க நிலவரம் எப்படி இருக்கு? அந்த மாதிரி என்னன்னா அரை மணி நேரம் இருக்கு. கழிச்சு பதில் பேசுவான்ல, அந்த மாதிரி நான் பேசுறேன் ஆமா. இப்ப. இது தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா. அதாவது கதிரவன் இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னா கிடுக்கு ரோஸ்டுக்கு வந்திருக்கோம். முதல்ல ரோஸ்டுக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடி 2 விஷயங்கள் சரியா? ரீசெண்டா விடுதலை படத்துக்கு போயிருந்தோம், அதை பத்தி கூட பேசியிருந்தோம். என்னாச்சு, படம் முடிச்சுட்டு எழுந்திக்கிறேன், பின்னாடி ரோல இருக்கிற ஒருத்தர், ப்ரோ நீங்க ரேண்டம் டாக் சபரி தானே அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரியா? அந்த ஒரு செகண்ட் அப்படி வேர்ல்டே ஸ்லோவா இருக்கும். ஹார்ட் பீட் மட்டும் டிக்கு டிக்கு டிக்குன்னு கேட்கும். ஏன்னா இப்ப கேட்ட ஆள் வந்து ஃபேனா அடிக்க போறானான்றது தெரியாது நமக்கு. இல்ல ஆக்சுவலா அவர் எப்படிதான் போயிருந்தது வச்சுக்கோ. என்ன நாங்க ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். சரியா? தள்ளுமாலை தியேட்டர் சீனா இருக்கும் பிவிஆர் அன்னைக்கு. அப்படிதான். சரியா? என்னாச்சு, ஆமா ப்ரோ அப்படின்னு, ஓ பிக் ஃபேன் ப்ரோ, கிறிஸ்டன் பிராலி எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. அதான் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நன்றி ப்ரோ. செலிபிரிட்டியாக உணர்கிறார் தானே? ஆமா ஆமா, ரைட்டா. புலித்தி வித் பி. எனக்கும் இது நடந்திருக்கு. இது நான் வேற ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்டிங்ல சொன்னேன். ஆனா அந்த பாட்காஸ்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் இங்கேயும் சொல்லிடுறேன். ஒரு நாள் வந்து ஒரு ஹோட்டல்ல பார்சல் வாங்குறதுக்கு நின்னுட்டு இருக்கேன் லைன்ல. சரி சரியா? ஹெட்செட் போட்டிருக்கேன் நானு. அதனால எனக்கு சுத்தி என்ன நடக்குது, யாரு வராங்க போறாங்களா எனக்கு தெரியல. பாட்டு கேட்டு என்னமோ பாட்காஸ்ட் பாட்டா என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரைட்டுக்கு திரும்புறேன், ஒரு ஆள் நின்று என்னை எப்படி பாத்துக்கிட்டே இருக்கு. யார் சொல்லிட்டு அந்த ஒரு சைடு ஹெட்செட்டை கழட்டிட்டு, சொல்லுங்க என்ன டீ பாத்துட்டுல, நீங்க கிருஷ்ணல் தானே? ஆமா. இல்லன்னா இப்ப நான் சொன்ன அந்த இது மொத்த உலகமே ஸ்லோவா இருக்கு. அப்படி தூரத்துல ஒரு வெயிட்டர் வந்து காஃபிய ஊத்துறதுலாம் எனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியுது. ஹார்ட் டிக்கு 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 டிக்குன்னு அடிக்குது. அந்த ஸ்பைடர்மேன்ல அந்த கை ஸ்லோவா மூவ் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகுதா உனக்கு? அந்த மாதிரி ஆயிருச்சு மொத்தமா. அப்படி சுத்தி இருக்கிற அந்த ஹோட்டலே எனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியுது. சரியா? ஆமா ப்ரோ, நான் உங்க பாட்காஸ்ட் எல்லாம் கேட்பேன் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் அப்படி எல்லாம் நார்மல் ஸ்பீடுக்கு வருது அவங்க சொன்னதுக்கு அப்புறம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி படம் எல்லாம் உனக்கு யாரு அனுப்புறா? ஏன் என்ன பாருன்னு உசுர வாங்குறேன். சரி, நான் முதல்ல இது பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். சரியா? என்ன விஷயம்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. சரியா? இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து எனக்கா சஜஷன்ல வந்துச்சா இல்ல யாரும் அனுப்பி நான் பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ரெய்லர் வந்து. சரி, ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது இது செம கண்டென்ட் இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம பார்க்கணும். நான் அப்பயே டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். சரியா? இந்த படம் தியேட்டர்ல வந்துச்சா ரிலீஸ் ஆச்சா ஒன்னும் தெரியல. அந்த இன்ஃபர்மேஷனை குடுக்குற இன்ஃபர்மேட்டிவ் பாட்காஸ்டும் கிடையாது இது. திஸ் ஜஸ்ட் a roast. சரியா? ஆனா நான் அந்த ட்ரெய்லரை பார்த்திருந்தனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து சஜஷன்ல யூடியூப் சஜஷன்ல இந்த படம் வந்துச்சு எனக்கு ஃபுல் மூவி. சரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். அதுல ஏதோ 1.5 மில்லியன் வியூஸ் வேணுமா. அத்தனை சங்கிங்க இருக்காங்கடா ஊருக்குள்ள. 15 லட்சம் சங்கிங்க இருக்கானுங்க போல இருக்கு. நேத்து சொல்றது கேளு, ஏதாச்சும் பரவாயில்ல, உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு படுத்தல நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவோன்னு. ஆமா ஆமா. லைட்டா அப்படி எட்டி பாக்குறேன், எங்க அப்பா போன்ல போயிட்டு இருக்கு. ஓகே ரைட்டு. இந்த நீ அனுப்புனியா அவருக்கு? நான் எங்க அனுப்புறேன்? அப்ப வெறித்தனமா அனுப்புறானுங்க போல இருக்குடா. ஷேர் பண்ணி பாக்குறானுங்க போல இருக்கு. அந்த 15 லட்சமும் சங்கிங்க தான் போல இருக்கு. நான் கூட நம்மள மாதிரி கண்டென்ட் தேடி எவனோ பாத்துருக்கான் போல இருக்குன்னு நினைச்சேன். இல்ல சங்கிங்க தான் பாக்குறானுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? எவனுமே இந்த படம் டெக்னிக்கலா பியா இருக்குங்கறத அக்னாலேஜே பண்ணல.
திராவிடர்களுக்கு எதிராக இந்த படத்தை எடுத்த டைரக்டரை பாராட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற மாதிரி அப்படியே அடிச்சு ஊத்துறானுங்க கீழே கமெண்ட்ஸ்ல. இதோட இந்த ஒரு பைத்தியத்தை பார்த்தேன், நூதனமா இருந்துச்சு அந்த பைத்தியம். என்ன படம் ரிலீஸ் ஆகி யூடியூப்லயே வந்துருச்சு சரியா, படம் வெற்றி வர வாழ்த்துக்கள்னு ஒருத்தன் டைப் பண்ணிட்டு இருக்கான். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இருக்கட்டும், இந்த படத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாக்குறேன், இந்த படத்தோட டைரக்டர் தான் ப்ரொடியூசரே சரியா. அவன் என்ன பண்ணிருக்கான், ஜிபே நம்பர் போட்டிருக்கான்டா. எதுக்கு? காசு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் படம் எடுக்கிறேன்ட்டு மோகன்சி மாதிரி. இப்ப மோகன்சி வந்து ப்ரொடியூசரா மாதிரி படம் எடுக்கிறாப்ல இல்ல, அந்த காசெல்லாம் எங்க இருந்து நினைக்கிறேன்? நம்ம மருத்துவர் ஐயா கிட்டே தான் வருது இல்லையா? சாரிப்பா, நான் சொன்னேன்ல போன வாரம் சொன்னேன்ல, எப்ப என்னை அறியாம நான் இருமுவேன் எனக்கு தெரியலன்ட்டு, அதே சிச்சுவேஷன்ல தான் இன்னும் இருக்கிறேன் நானு. என்ன சொல்றது, இல்ல மோகன்ஜி நான் வந்து மொத படமா ரெண்டாவது படமா கிரவுட் ஃபண்டிங்ல தானே எடுத்தாரு. இவருக்குலாம் இது கிரவுட் ஃபண்டிங் யாரு தரா இவனுக்குலாம் காசு? கிரவுட் ஃபண்டிங் அந்த கிரவுட் யாரு தெரியுமா? பாமக கட்சி வந்து கட்சி கூட்டம் கூட்டும் போது வருவானுங்கல்ல, அவனுங்கதான் அந்த கிரவுடு. ஸ்டேஜ் வேற உடையுது, ஸ்டேஜ் கூட வர ஒழுங்கா போட மாட்டானுங்க பாவம். அவரு நின்னுகிட்டே இருக்கும்போது ஒரு ஜம்பிங்க போடுறாரு. அது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, இந்த படம் இருக்குல்ல கோ படத்துல கையிலேயே பாம்புக்கு ட்ரிகர் வச்சுட்டு அவன் மட்டும் குதிச்சிருவான்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி இவரு எஸ்கேப் ஆயிட்டாரு, அவனுங்க எல்லாம் உள்ள விழுந்துட்டானுங்க பின்பக்கமா. அதான் சரி, நம்ம வந்து எங்க இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம் சரியா. இந்த படம் வந்து கிடுக்கு என்கிற ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்க ஸ்கிப் பண்ணலான்ற எண்ணத்துலதான் இருந்தோம், பட் நீங்க போன்ல வந்து 98% வந்து இதுக்கு எஸ்ன்ட்டீங்க, கிடுக்கு ரோஸ்டுக்கு எஸ்ன்ட்டீங்க. இனிமே இந்த மாதிரி போலியில போட்ட ஒன்னு அடிக்கணும். சோ வந்து உங்களுடைய எஸ்ஸுக்கு இணங்கி நாங்க வந்து இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இது என்னன்னா கிடுக்கு சங்கிகளின் கூட்டம் இன்னொரு படம். அது சங்கிகளின் கூட்டம்ங்கிறது வந்து இப்ப படத்தோட டைட்டிலே வருது, பெரிய நைக்கி ஜஸ்ட் டு இட். நம்ம அவனுங்களை சங்கி, அதாவது இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, என்ன இவனுங்க நம்மள சங்கிங்கிறானுங்க, சரி நம்ம அதை எம்ப்ரேஸ் பண்ணிடுவோம், ஆமாண்டா சங்கிடா என்னடான்ற மாதிரி ஆயிட்டானுங்க. இது ஆபீஸ்ல எபிசோட் நடக்கும், மைக்கிள் ஏதோ பண்ணிட்டான்னு கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்ப ஜிம் வந்து என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நீ வந்து எம்ப்ரேஸ் பண்ண, நீ அதை அவாய்ட் பண்றதுனாலதான் உன்னை கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களே உங்க கலாய்ச்சிட்டா நாங்க எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஆகுது. இன்னொன்னு இந்த படத்திலேயே வந்து சங்கிகள் எதிர்ந்தால் நாடு என்ன, எந்திரித்தால் நாடு தாங்காது அப்படி மாதிரி என்னமோ லிரிக்ஸ் எல்லாம் வேற வந்துச்சு. சங்கிங்க சேர்ந்தோம்னா நாங்க வந்து உங்களை எல்லாம் அழிச்சிருவோம்டான்ற மாதிரி எல்லாம் என்னமோ லிரிக்ஸ் இருந்துச்சு. சரி, நல்லா கவனிக்கல. இந்த இதுதானே வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல பாத்திருக்கேன். ஆமா. சரி, என்ன சரி ஃபர்ஸ்ட் இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற யூடியூப் சேனலோட பேரு தாமரை டிவி. நோ வண்டர் இட் இஸ் தாமரை டிவி. நீ ஊதவே வேணாம். தாமரை டிவில ரிலீஸ் ஆயிருக்க படம். சோ படம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் டைட்டில் வரும்ல, இந்த டைட்டில்ல வந்து நன்றி இது போட்டு வரும்ல, ஃபுல்லா சங்கிங்க சரியா. அதுல வந்து கனல் கண்ணன் பேரு, இந்து முன்னணிங்கிற பேர்ல வந்து கனல் கண்ணன் பேரு வருது. அதை விட எப்பிக்கான ஒண்ணு பார்த்தேன், அதை பார்த்துதான் எனக்கு குபீர் ஆயிருச்சு. எனக்கு அட் தட் மோமெண்ட் ஐ ரியலைஸ்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி a fun ride. ஒரு பேரு தர்ம போராளி எச் ராஜா. எச் ராஜா கட்சியில இருக்காருன்றதே எனக்கு இருக்காரா இல்லையா டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. கட்சியில இருக்காரு, ஆனா இந்த வாட்டி இனிமே போஸ்டிங் தர மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா இந்த ஆமா ஆமா இந்த 7Gல சொல்ற மாதிரிதான், உனக்கு ஆடவும் வரல, ஓரமா உட்கார்றான்னா அதவும் பண்ண மாட்டேன், எத்தனை வாட்டி நின்னுட்ட, ஒரு வாட்டியாவது டெபாசிட்டாவது வாங்கினியா நீ
இனிமே உனக்கு சீட் இல்ல. அவரு அத ரொம்ப தெளிவா, நான் வந்து இளைஞர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கிறேன், நான் விலகிக் கொள்கிறேன்ற மாதிரி அவரு ஒரு தனி சைடுல உருட்டு இதெல்லாம் சொல்லி ஆரம்பிக்குது. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட லோகோலயே வந்து வேலு, சூலாயுதம், லிங்கம், சம்மந்தமே இல்லாம தேவரையா. எனக்கு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் மேக் சென்ஸ். சரியா, வேலு, சூலாயுதம், லிங்கம் இதெல்லாம் ஓகே, மேக் சென்ஸ் சங்கீஸோட அடிப்படையில. சம்பந்தமே இல்லாம எதுக்கு பூங்கொத்தோட தேவரையாங்க? போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும்ல. ஆமா, அதுல பாரதியார் மட்டும் தனியா இருப்பாரு. பார்த்தேன். எனக்கு அந்த பாரதியார பாத்துட்டுல எனக்கு போன வாரம் எபிசோட் எல்லாம் ஞாபகம் வருது. இதுல இன்னொரு எப்பிக்கான ஒரு மேட்ரு, ஒரு டயலாக் ஒண்ணு வரும். சரியா, அது என்ன டயலாக்னா வந்து படத்துல நடுவுல வர்ற ஒரு டயலாக். இது நான் இப்ப இந்த டாபிக் வந்தனால சொல்றேன். சரியா, என்னன்னா டயலாக் என்னன்னா, பொம்பளைங்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்லி பொம்பளைங்களை மனச கெடுத்து வச்சுட்டாங்களாம். எப்படி சம உரிமை கேக்குறது மனச கெடுத்துட்டாங்களாம் பொம்பளைங்க மனச. சூப்பர். சரியா, இது வந்து பெண்ணியம் கிடையாது, பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து பெண்ணியம். என்னன்னா எனக்கு பாரதி கண்ட புதுமை பெண்ணோட நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த எபிசோட்லாம் ஞாபகம். அவனே தற்கொலைதான்டா. அதான் அந்த இந்த டெம்ப்ளேட், அந்த என்னது யோசி, அந்த கடைக்குட்டி சிங்கம் டெம்ப்ளேட், அவனே இதுதான்டா அப்படின்னா சரவணன் சொல்லுவான்ல, அவனே இதுதான்டா அந்த மாதிரி. எனக்கு அந்த டெம்ப்ளேட் தெரிஞ்சிருச்சு. இப்படி உட்கார்ந்து இருந்து இந்த ஈசி சேர்ல உட்கார்ந்து கைய நீட்டி என்னமோ சொல்லுவார்ல. ஆமா ஆமா, அவன் அந்த டெம்ப்ளேட்ல அவனே தற்கொலைதான்டா. அதான். சரி, அதுக்கப்புறம் வந்து கிடுக்கு சங்கிகளின் கூட்டம்னு போட்டு படம் ஆரம்பிக்குது. படத்துல வந்து இந்த படத்துல வந்து ஒரு திருநங்கை நடிச்சிருக்காங்க. ஆமா, சரியா. எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, டைட்டில்ல திருநங்கைன்னு போட்டு அவங்க பேரு போடுறாங்க. ஓகே, சரியா, படம் முழுக்கவே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து திருநங்கைங்கிற வார்த்தையை தான் வச்சு மென்ஷன் பண்றாங்க. ஒரு சீன்ல மட்டும் அரவாணிங்கிற வார்த்தையில மென்ஷன் பண்றாங்க, மத்தபடி படம் முழுக்கவே வந்து அந்த கேரக்டர் திருநங்கைங்கிற பேர்ல தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகே, படம் எடுத்திருக்கானுங்க திராவிடத்துக்கு எதிரா. திருநங்கையே திராவிடம் கொடுத்த பேரு. அதுதான், திருநங்கையே திராவிடம் கொடுத்ததாண்டா, கலைஞர் வச்ச பேர்றா அது. என்னடா உங்க பிரச்சனை? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். சரி, அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ஒரு இதுலதான் ஆரம்பிக்குது, ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. சரியா, அந்த வாய்ஸ் ஓவர்ல வந்து அகண்ட பாரதம், ஹிந்து தர்மம், சனாதன தர்மம், இதுக்கெல்லாம் முட்டு, ஒரே முட்டு. சரியா, அதுல வந்து அதோட வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோவில்ல இலவச குருகுல கல்வி, மருத்துவம், சிற்பம் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த கோயில் வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. இலவச கல்வி யாரு கொடுத்தீங்க? குருகுல மெத்தட்னா என்னது? எல்லாம் பிரம்மாவுக்கு மட்டும்தான் வந்தது. பாப்பானுக்கும் சத்திரியனுக்கும் மட்டும்தான் படிப்பு. உள்ள அலோடு இல்லடா, அம்பி தள்ளி நில்றான்னு தானே சொன்னானுங்க. அப்புறம் என்ன முட்டுது? குருகுல கல்வி, இலவச கல்வி கொடுத்த நம்ம கோயில்களின் நிலைமை இன்று என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து 1917 வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அறநிலையத்துறையை உருவாக்குதான். ஏன் உருவாக்குதுன்னா வந்து கோயில்ல வந்து நிறைய இது இருக்கு, செல்வம் இருக்கு, இந்த செல்வத்தெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அறநிலையத்துறையை ஆரம்பிச்சுதான். இல்ல, உண்மை அது கிடையாது. செல்வத்துக்காக தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அறநிலையத்துறையை ஆரம்பிச்சது. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, செல்வம் எல்லாம் வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு கோயில்ல இருந்து, அதெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆரம்பிச்சாங்க. டெய்லி நைட்டு கோயில பூட்டிட்டு போகும்போது மாமாவோட வயிறு மட்டும் பெருசா இருக்கான். என்ன மாமா வயிறு பெருசா இருக்கு? ஒண்ணும் இல்லடா அம்பி, கொஞ்சம் 4 சிலை இருக்கான், அட்டிக எல்லாம் இருக்கா. சரியா, அதுக்கப்புறம் வந்து 1921லயும் 26லயும் நீதி கட்சியின் சூழ்ச்சியால், இந்த வார்த்தை பிரயோகத்தை நீங்க கவனிக்கணும். சரியா, நீதி கட்சியின் சூழ்ச்சியால் ஹிந்து அறநிலையத்துறையை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்களாம். சரி, சரியா, அப்புறம் வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களா பார்த்த சுதந்திர வீரர்கள்
அதான் வந்து நமக்கு இது கிடைச்சது, பேர் என்ன, சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்ப தேசியம் தெய்வீகம்னு என் மைண்ட்ல இப்ப அடுத்து டாபரையா போட்டோவை காட்ட போறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, நேதாஜி போட்டோவை காட்டுறாங்க. டாபரையா ஓரமா இருந்து பாக்குறாரு அந்த சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி. போக போக முட்டு தராங்க, அது வேற விஷயம். அது படம் முழுக்க டாபரையாக்கு முட்டு கொடுக்குறாங்க. இந்த டாபரையா வந்து தலித்துகளுக்கு சொத்துக்களை எழுதி வைத்தார், இந்த கிரிஞ்சு இருக்குல்ல. இவர் எங்க வச்சிருக்காரு இந்த சொத்தெல்லாம் எங்க இருக்கு? really need to go and watch that. எங்க இருக்கு, எங்க இருந்தாதானே இதெல்லாம் நல்லா தெளிவா எஸ்விக்கிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த டாபரையா சொத்து எங்க போச்சு, திரும்ப எப்படி அவங்களுக்குள்ளேயே வந்துச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா எஸ்விகே பாட்காஸ்ட் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு எந்த பாட்காஸ்ட் ஞாபகம் இல்ல. சரியா? இப்ப வந்து அடுத்து கோயில்ல இருக்கிற நகை சிலை எல்லாம் குறைஞ்சு வருதுன்னு கோர்ட்டே கண்டிச்சிருக்கு ப்ரோ. டே அது உங்களை தான்டா கண்டிச்சிருக்கு. அதான் அது என்ன வேற யாரையோ கண்டிச்ச மாதிரி உங்களை தான்டா கண்டிச்சாங்க. இதோட என்ன சொல்றது, நிமிட்டுக்கு எப்படி ப்ரோ ட்ரிகர் பண்ணலாம்? எனக்குதான் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷமே சரி ஓகே ட்ரிகர் ஆகுது, ஓகே பாக்க சொல்லிட்டீங்க, ஓகே பாப்போம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தேன். அந்த நீ இப்ப சொன்ன விஷயம் உண்மைதான். ட்ரிகர் ஆச்சுதான், படம் முழுக்க ட்ரிகர் ஆச்சுதான். ஆனா அந்த ட்ரிகர் வந்து நீ என்ன ட்ரிகர்ங்கிறத புரிஞ்சுக்கணும். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர். ஒண்ணு வந்து ஒருத்தன் நம்ம மேல இருக்கிற குற்றத்தை சுட்டி காட்டும் போது நம்ம ட்ரிகர் ஆகுறது, எல்லாம் கிடையாதுன்னு முட்டு கொடுத்தது. இன்னொன்னு, என்னடா அந்த புண்டை பொய்யா பேசிக்கிட்டு இருக்கானே ட்ரிகர் ஆகுறது. ஆமா, படிப்பறிவே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்ற ஒரு ட்ரிகர் தான் அதெல்லாம். அந்த ட்ரிகர் தான் இந்த படத்தை பார்க்கும்போது வந்தது. ஐயோ என்னடா இங்க நம்ம மேல இருக்கிற குற்றத்தெல்லாம் வெளியில, அந்த கிரிஞ்ச் எல்லாம் கிடையாது. அதான் நீ ஒரு தற்கொலை நல்லா தெளிவா தெரியாது. அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட படமா எடுத்து வச்சிருக்கிறோம். மேல சொல்லு, சீன் பை சீனா சொல்லு தயவுசெய்து. என்ன விஷயம்னா, இந்த பிஜேபி குரூப் எல்லாம் இருக்கும் சரியா, அதுல வந்து இந்த மாதிரி அனானிமஸா போய் உட்கார்ந்து இருப்பேன், ஆடு மாதிரி நடுவுல மாதிரி போய் உட்கார்ந்துருப்பேன். பாரதிய பார்த்து கண்டுபிடிச்சிருவானுங்களே. அது வந்து நான் கிருஷ்ணாங்கிறதான் வந்து கிருஷ்ணன் வச்சிருக்கேன்ற மாதிரி ஏதாவது சொல்லி, அதாவது 500-600 பேர் இருக்கான் அந்த குரூப்ல, என்னைய தனியா கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து இவனுக்கு என்ன பண்றானுன்னு பாத்துக்கிட்டு இருப்பேன் அந்த குரூப்ல உட்கார்ந்து. அதுல என்னென்னலாம் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, பூமர் ஃபார்வர்டு வருமோ, என்னென்னலாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் வருமோ, அதெல்லாம் அப்படியே வாரி சுருட்டி கொண்டு வந்து இந்த படத்துல போட்டிருக்காப்ல நம்மால. அருமை அருமை அருமை. அப்புறம் வந்து அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன அதேதான், இந்த இந்து கோவில்கள் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்ட கல்வியும் மருத்துவமும் சூழ்ச்சிக்காரர்கள் வியாபார சந்தை ஆயிடுச்சு, இந்த கிரிஞ்சு சரியா. இத வந்து பகுத்தறிவுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன, அதாவது திராவிட ஐடியாலஜி உள்ளவங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதாவது இந்த திராவிடர்களோட டிக்ஷனரிய கொண்டு வாங்களா, என்னென்ன வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றாங்க, அது எல்லாத்தையும் இந்த படத்துல நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து இப்படி ஆப்போசிட்டா பேசணும் மாதிரி எழுதியிருக்கான் ஆளு. அந்த எழுத்துல சொல்லுவான்ல, வல்லவனுக்கு புல்லுமா இது மாதிரி. என்ன ராம்கி படத்துல ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பெரிய ஃபுல் கலாய்தான். டைம் எடுத்துங்க அப்படின்னு மாதிரி ROFL பண்ணிட்டானுங்களாம் சரியா. நம்மள பார்த்து ROFL பண்ணிட்டானுங்களாம், கிக்கி பிக்கின்றானுங்க. எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. சரி, இப்ப இவன் வந்து எவ்வளவு எத்தனை பேர் மேல இவனுக்கு வன்மை இருக்குங்கிறதெல்லாம் நான் இப்ப வரிசையா சொல்றேன் சரியா. ஃபர்ஸ்ட் சீனே இது இவ்வளவு நேரம் வாய்ஸ் ஓவர் போச்சா, அது வந்து அந்த அனிமேஷன்ல இந்த தீரன்ல வரும்ல அனிமேஷன், அந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ல தான் பின்னாடி வாய்ஸ் ஓவர்ல டைட்டில் போகுது, பேரு, டைரக்டர், அந்த மாதிரி இதெல்லாம் போகுது, கிரெடிட்ஸ் போகுது சரியா. இதுக்கப்புறம் இப்பதான் படம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு சர்ச்ல வந்து ஏதோ ஒரு வசனம் பேசுறாங்க, இந்த பைபிள் வசனத்தை படிக்கிறாங்க. நான் கூட ஓஹோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு சர்ச்சை காட்டுறான் பாரு. இவன் நல்ல ஒரு எடுத்து சொல்றது, எல்லா மதத்தையும் மதிக்கிற ஒரு ஆளா இருப்பான் போல இருக்கு, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஒரு நிமிடம் நான் அப்படி நினைச்சேன் சரியா. சர்ச்ல வசனம் போய்கிட்டு இருக்கு, அப்படியே இங்க காட்டுறாங்க. இங்கதான் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க.
சரியா? இதுல வந்து நம்ம இந்த கல்லூரி வினோத்னு ஒருத்தர் இருப்பாப்ல. அவர் என்ன ஐடியாலஜினே எனக்கு புரியல. ஏன்னா அயோத்தி படத்துல இந்த பைக் ஓட்டிக்கிட்டு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணாப்ல. அப்படியே இங்கிட்டு பார்த்தா இங்க சங்கிகளுக்கு முட்டு கொடுக்குற இந்த படத்துலயும் நடிச்சு வச்சிருக்காப்ல. அது என்னன்னு எனக்கு புரியல. அமௌண்ட் தானங்களே. ஆமா, சரியா? இப்ப வந்து கல்லூரி வினோத், அதுக்கப்புறம் இந்த திருநங்கி கேரக்டர், அதுக்கப்புறம் 3 கிரிஞ்சு கேரக்டர்ஸ். கல்லூரி வினோத் தான் யாரும் இல்ல, அடிதாங்கி. அவ்வளவுதான். அடிதாங்கி அவ்வளவுதான். கல்லூரி படத்துல வந்து ஏன் நீங்க சொல்றது, ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா, நீங்க சொல்லுங்க, அந்த 2 கேரக்டர்ல ஒருத்தர். ஆமா. சரியா? அப்ப வந்து இந்த சர்ச் வசனம் போதா அப்ப இங்க வந்து நம்மளோட ஹீரோஸா காட்டுறாங்களா, ஃபர்ஸ்ட் டயலாகே சரியா, இதே மாதிரி பாகிஸ்தான்ல சொன்னா அவன் குண்டு வச்சிருப்பான். ஏன்டா இப்ப பாகிஸ்தான் இருக்கிற, எதுக்கு அவன் மேல வன்மத்தை கட்டுற? Who the fuck starts a conversation like that? Who the fuck starts a movie like this? இரு. பாகிஸ்தான் இஸ் a முஸ்லிம் கண்ட்ரி. ஆமா. அது தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுங்க. ரைட்டஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறவங்களும் சரியா. இன்னொரு தற்கொலையும் கேட்டுச்சு என்கிட்ட. என்ன, பாகிஸ்தான்ல எல்லாம் முஸ்லிம் கோவில் இருக்கே, முஸ்லிம் கோவில் இருக்குமா, ஏன் இங்க மட்டும் மசூதி வச்சிருக்கானுங்க? டேய் கிறுக்கு கூதியானுங்களா, அது முஸ்லிம் கண்ட்ரிடா, கண்ட்ரி முஸ்லிம் கண்ட்ரி தான்டா, அங்க எப்படா கோவில் இருக்கும்? என்ன பேசுறீங்க? எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் நான் இந்த இடத்துல நான் உன்னைய கரெக்ட் பண்றேன் சரியா? நான் இப்ப படிக்கிற யூனிவர்சிட்டி இருக்கு பத்தியா, நான் போன வாட்டியே சொன்னேன்ல என் கூட இருக்கிறதெல்லாம் பச்சை சங்கிங்க தான் படிக்கிறானுங்கன்ட்டு. அதுலயும் அவனுங்க எல்லாரும் எஸ்பெஷலி பாகிஸ்தானிஸ் என் கூட படிக்கிறவனுங்க. சரி சரியா? என் வேலையே அவனுங்களை கூப்பிட்டு வச்சு பாகிஸ்தான் எப்படி இருக்கும், அவங்களோட கல்ச்சர் என்னங்கறது கேக்குறதா. அதே கிளாஸ் போக மிச்ச டைம்ல சும்மா உட்கார்ந்து இருப்போம்ல, அப்ப அவனுங்களை கூப்பிட்டு இவனுங்கிட்ட கேள்வி கேட்கறதா என் வேலையே. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. நம்ம இந்தியால இருந்திருக்கோம், இந்தியால வந்து பாகிஸ்தான ஒரு விதமா பாக்குறோம். இது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறது அவனுங்களை கூப்பிட்டு நான் பேசுறேன். இந்தியாவில முஸ்லிம்ஸ்க்கு இருக்கிற சேஃப்டியை விட பாகிஸ்தான்ல ஹிந்துஸ்க்கு நல்ல சேஃப்டி இருக்கு. சரியா? அவனுங்க ஊர்ல நல்ல கோயில், இப்ப நீ சொன்ன கோயில் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, கோயில் இருக்கு. ஆனா மைனாரிட்டி சரியா, ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மைனாரிட்டி. ஆனா அவங்க ரிலிஜனை ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு அங்க ரைட்ஸ் இருக்கு. உங்களை மாதிரி போயிட்டு கோயில் இன்னும் இது பேர் என்ன, மசூதி வாசல்ல போயிட்டு நின்று ஜெய் ஸ்ரீராம்னு கத்துற கிறுக்கு கூதியானுங்க யாரும் அங்க இல்ல. சரியா? அது இஸ்லாமிக் ஸ்டேட்டாவே இருந்தாலும் அவனுங்க மத்த இவனுங்களுக்கு மத்த ரிலிஜனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவனுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. நீங்க தான் இந்த மாதிரி செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்றது நம்ம தான். அடுத்து இன்னொரு சீன் வரும் சரியா? நான் கூட டக்குன்னு பாத்து புஷ்பா படம் வந்து, என்னடா புஷ்பா படம் எல்லாம் வருது நடுவுல. ஆமாண்டா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவனுங்க இப்ப இந்த பேசிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இதே பாகிஸ்தான்ல சொன்ன என்ன மேட்டர்னா, குடிச்சிட்டு சிவனுக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க. சரியா? அப்பதான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப வந்து திடீர்னு வந்து புஷ்பா சீன், நீ சொல்ற மாதிரி திடீர்னு புஷ்பா சீன் வருது படத்துல. ரேண்டமா இப்ப இந்த சீன் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு புஷ்பா சீன் ஓடுது படத்துல. அது என்ன மேட்டர்னா, ஒருத்த போன்ல பாக்குறானாமா. டேய் இப்படி ஒரு ஷாட் வைக்கணும்னா, டேய் இதெல்லாம் பேசிக் ஃபில்ம் மேக்கிங் சரியா? ஒருத்த வந்து படத்துல இருக்கிற ஒருத்த போன்ல இன்னொரு விஷயத்த பாக்குறான்னா முதல்ல அவனுக்கு ஒரு ஷாட் வைக்கணும் சரியா? அடுத்து அவனோட ஓஎஸ்ல அவன் போனுக்கு ஒரு ஷாட் வைக்கணும். அந்த போன்ல அந்த படம் ஓடுறத காட்டணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நீ அந்த மெயின் ஷாட்டுக்கு போகணும். நீ அந்த படத்தையே வந்து உன்னோட படத்துல காட்டுறன்னா, நீ ஃபர்ஸ்ட் அவன் போன்ல அதை வந்து சின்னதா அவன் ஸ்கிரீன்ல அந்த படம் ஓடுதுங்கிறத காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதை நீ ஃபுல் சைஸ்ல காட்டணும், ஃபுல் ஸ்கிரீன்ல. இதெல்லாம் ஒரு பொண்டையும் கிடையாது. இந்த படத்துல இருந்து டைரக்டா புஷ்பா படத்துக்கு போகுது இந்த படம். போன் எடுக்கிறது OnePlus கேமரா சரிங்களா? அதெல்லாம் அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கிடையாது. இல்லடா, ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவையில்லடா. இதெல்லாம் வந்து கேப்கட்ல பண்ணலாம்டா. நான் சொன்ன மேட்ரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் படமே எடிட்டிங்கே கேப்கட்ல தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, இப்ப நான் சொன்ன விஷயம் ரொம்ப 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 சிம்பிளா பண்ணக்கூடியது, நம்ம ஒரு போன்ல பண்ணக்கூடிய விஷயம் இது. ஒண்ணும் இல்ல, நீ அந்த படத்துல வர்ற அந்த போன் இருக்குல்ல, அந்த போன்ல ஒரு கிரீன் ஸ்கிரீனை சும்மா அந்த ஸ்கிரீன்ல வச்சுக்கணும் சரியா? அதுக்கப்புறம் ரெண்டர்ல வந்து குரோமா கீழ வந்து அந்த இடத்துல நீ புஷ்பா சீனை ஃபிட் பண்ணணும். இவ்வளவுதான் வேலை அங்க.
அது அவ்வளவு வேலை இருக்கு. அழகா கட் பண்ணி புஷ்பா சீன் அப்படியே வச்சிடுறேன். காப்பிரைட் பிரச்சனை எல்லாம் வராதா? டைரக்டா புஷ்பா சீன் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துல. அல்லு அர்ஜுன்லாம் இந்த படம் பார்க்கவா போறாரு? இல்லடா, யூடியூபே டிடெக்ட் பண்ணும்ல இது காப்பிரைட்டட் சீன், இது வேற படத்துல வர்ற சீன், இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு. தெரியல, ஏதோ 15 செகண்ட்குள்ள யூஸ் பண்ணிருப்பான் போல. என்ன எளவோ. சரி, அப்புறம் வந்து என்ன நடக்குது, அந்த சீன் ஏன் வருதுன்னா வந்து புஷ்பா படத்துல வந்து அவன் சுத்த தெலுங்குன்னு சொல்லிட்டு போவான்ல, தமிழ் டப்பிங்லயே அப்படிதான் வரும். சரியா? அப்ப வந்து இவன் கேக்குறான், ஏன்டா அவன் மட்டும் தைரியமா தெலுங்குன்னு சொல்லும் போது நம்ம மட்டும் ஏன்டா திராவிடன்னு சொல்லணும்? டேய், யாரா உன்னை தமிழன்னு சொல்ல வேணாம்னு சொன்னது? இரு, முதல்ல நம்மளே யாராவது என்னன்னா தமிழான்னு கேட்டா தமிழ் தான் கேட்க சொல்றோம். ஆமா, யாரு முதல்ல யாரு திராவிடன்னு சொல்றது? லூசு கூதியானுங்கடா. இப்ப என்னையே நிறைய பேர் வடக்கான்னு நினைச்சிட்டு நீங்க தமிழா ப்ரோன்னு கேட்பான். ஆமாங்க, தமிழ் தாங்க. இல்ல ப்ரோ, நான் அதை திராவிடன்னு மடக்கு இது மாதிரி போய் சொல்றது இல்ல அவனுக்கிட்ட. சரியா? அப்புறம் வந்து வீரப்பன் ராஜ்குமார தூக்குன மாதிரி நம்மளும் அல்லு அர்ஜுனை தூக்குவோமான்னு கேக்குறானுங்க. எதுக்கு இப்படி சொன்னதுக்கு? தெலுங்குன்னு சொன்னதுக்கான். என்னடா அது, என்ன லாஜிக் இருக்குதுல? இந்த படமே இருக்க கூடாது முதல்ல. எனக்கு ஏதாவது அந்த அந்த இந்த இதுக்கு அவன் அந்த இமெயில் ஐடி எனக்கு ஆக்சஸ் கிடைச்சு வச்சுக்கேன், இப்ப எடிட் பண்ணி விட்டுருவேன் இந்த வீடியோ போயிட்டு. நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த டயலாக், நம்ம இந்த வாட்டி வேளாங்கண்ணில தீபாவளி கொண்டாடுறோம். டேய், ஆர்எஸ்எஸ் படம்னு தெளிவா தெரியுதுடா, கரெக்டா தான் இருக்கு. ஏன் இந்த ட்ரிகர் பண்ற வேலை? இப்ப நான் கேக்குறேன், இப்ப இந்த கண்ட்ரி வந்து மெஜாரிட்டி இந்துஸ் வாழ்ற ஒரு கண்ட்ரி, புரியுதா? அப்போ மைனாரிட்டிங்கிறவன் வந்து ஒரு சின்ன பகுதியில வந்து அவன் வாழ்றான். ஏன்னா உன் கூட வாழ முடியல அவனுக்கு, உன் கூட வாழ்ந்தா வெற்ற நீ. அதனால அவன் என்ன பண்றான், கூட்டமா சேர்ந்து ஒரு இடத்துல தனியா வாழ்றான். வேளாங்கண்ணிலையும் தீபாவளி எல்லாம் கொண்டாடுவாங்களே, என்ன வேளாங்கண்ணா என்ன? வேளாங்கண்ணி வந்து ஏரியா பேரு. ஆமா, வேளாங்கண்ணில நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, கரெக்ட். ஆனா அங்கேயும் தீபாவளி எல்லாம் கொண்டாடுவாங்க. இவன் நினைக்கிறான் என்னன்னா வேளாங்கண்ணினால ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க, அங்க போயிட்டு தீபாவளி கொண்டாடி நம்ம வந்து என்ன மேட்டர்னா, இப்ப இந்த வேளாங்கண்ணிக்கே ஒரு கதை சொல்லுவானுங்க. அது வேளாங்கண்ணி இல்லையா, சரியா? அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவா, ஒரு நிமிஷம் இரு. அது வந்து வேளாங்கண்ணி இல்லையா, வேளாங்கண்ணி கோவில் வேலன கண்ணி மாரியம்மான்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற அவ திருநங்கை கேரக்டர். சரி, அது எப்படி இடிச்சிட்டு அவ்வளவு பெரிய இதை கட்டுவாங்க? அது வந்து இடிச்சிட்டாங்களாம். அதான் சொல்றா அவ, பிரிட்டிஷ்காரங்க டைம்ல அந்த கோயிலை வந்து அழிச்சிட்டு ஒரு சின்ன கோயிலா தான் ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கோயில் பெருசா வளர்ந்துருச்சு, எல்லாரையும் மதம் மாற்றிட்டாங்க. திராவிடம் தான். டேய், மதம் மாற்றத்துக்கும் திராவிடத்துக்கும் என்னடா சம்பந்தம்? எல்லாத்துக்கும் இழுப்போண்டா. பேசுறதே தப்பு, குசு கூட விடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த நம்ம இந்த கோயில் நகையை திருடுறாங்கன்னு ஒரு மேட்டர் சொன்னோம்ல நம்ம, அதுக்கும் இந்த படத்துல ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. ஐயோ பாவம் அந்த ஐயரு, கோயில்ல நகை இருந்தா சேஃபா இருக்காதுன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனார் அவரு, அவரை புடிச்சு கோயில் நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லி. யாரு? இந்த திருநங்கையோட அப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல அவ அப்படி சொல்ல மாட்டா. இவங்களே எம்எல்ஏவே நீங்க வீட்டுக்கு போய் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அவரே வந்து ரகுவரன் மாதிரி அவரே பாம் வச்சு அவரே எடுத்தாராம் எம்எல்ஏ சொல்லிதான் சிசிடிவி கேமரா மேல வெள்ளை துணி போட்டு எடுக்கிறீங்க இல்லையா? பங்கு போகுதுல்ல அவருக்கும் கொஞ்சம். நான் இந்த படத்தை பத்தி பேசுறேன், நான் இந்த படத்துல இப்படி சிசிடிவி சீன்லாம் இல்ல, இது நான் ரியல் லைஃப் வச்சு கேக்குறேன். எம்எல்ஏ சொல்லிதான் தூக்கி போட்டு, அதையும் ஒழுங்கா போடாம மூஞ்சி பகனை எல்லாம் தெல்ல தெளிவா அதுல காமிச்சு மாட்டிக்கிட்டு. ஆமா, ஒரு ஹனுமார் மாஸ்க் ஏதாவது வாங்கி போட்டுக்க மாட்டீங்களாடா? சரி, பண்றீங்க. சரியா? இப்படி வந்து வேளாங்கண்ணில நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, போலீஸா வெட்டுறானுங்க. ஆமா, ஒரு இன்ஸ்பெக்டர் ஏட்டையாவா, அவன் ஏட்டையா வெட்டிடுவானுங்க.
ஆமா, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஹர ஹர சிவ சிவன் ஹஸ்கி வாய்ஸ்ல யாரோ பேசி பாடிக்கிட்டு இருக்காங்க. பிஜிஎம் தீ மியூசிக். அதான் முழுக்க. டேய் எப்பா பிஜிஎம் மியூசிக் எல்லாம் கேமராவே எனக்கு ஒன் பிளஸ் தான் எடுத்திருக்காங்க கேமராவே. டேய் கேமராவை விடுறா சர்ரா, உனக்கு பட்ஜெட் இல்ல சரி, உனக்கு கேமரா வந்து உன்னால OnePlus தான் எடுக்க முடியுது, நீ அதுலதான் எடுக்கிற, ஓகே. பட் டெக்னிக்கலா எடுக்கலாம்ல. அவனுக்கு வந்து ஒரு சீன் பிளாக்கிங் எப்படி வைக்கணும்னே தெரியலடா. ஒருத்தனை குத்திக்கிட்டு இருக்காங்க சரியா, இவன் வந்து கேமரா கிட்ட வந்து இந்த பாட்டில் என்னமோ இருக்கு, அந்த பாட்டில எடுத்துட்டு போகணும். சரி, ஒரு 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 பேசிக் ஃபில்ம் மேக்கிங் ஐடியா இருக்கிறவன் கூட அந்த சீனை எப்படி பிளாக்கிங் பண்ணுவானா, இந்த பாட்டில வந்து ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த குத்துற சீனை வந்து ரைட் சைட் கார்னர்ல வச்சுட்டு இவன் நடந்து வந்து இங்க பாட்டில எடுக்கும் போது நமக்கு பேக்ரவுண்ட்ல அந்த குத்துறது தெரியற மாதிரி தான் வைப்பான். நம்ம நிபா எப்படி வச்சிருக்காரு, நம்ம நிபா ரெண்டுத்தையும் நடுவுல வச்சிருக்காரு. இவன் வந்து பாட்டில எடுக்கும்போது பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியல, இவன் தான் தெரியுறான். மேக் இட் சிம்பிள் நிபா எப்பயுமே சரியா. என்ன அவனுக்கு ஒரு இது காமிச்சு புஷ்பா சீன் எடுத்துக்கோ, அவனுக்கு ஒரு ஷாட் வச்சு அவன் போன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஷாட் வச்சு இன்னும் சிம்பிளா எடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க ப்ராசஸ்? அப்படியே புஷ்பா சீனை காப்பி பேஸ்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க பின்னாடி வச்சு? அதெல்லாம் இல்ல, அப்படியே ஃப்ளோல அப்படியே பண்ணிக்கங்க அவ்வளவுதான். இப்ப எனக்கு இந்த புஷ்பா சீன்னு ஒண்ணு தோணுது. இப்ப இந்த புஷ்பா சீனை அந்த படத்துல வைக்கிறான்னு வைங்க, there are two ways to do this சரியா. one the legal way, two the illegal way சரியா. legal way is to get rights from the movie, get the footage from the movie team and use it in your movie. Okay. illegal way way to illegal way, download the movie from Tamil Rockers and use it in your movie. அவ்வளவுதான். ஏன்னா நீ வந்து புஷ்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்குன்னு நினைக்கிறேன், பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பிரைம்ல உன்னால ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, கருப்பா தான் வரும். ஆமா சரியா, அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணிருக்க, நீ வந்து பைரேட்டட் பிரிண்ட் டவுன்லோட் பண்ணிருக்க. ஆமா, இதுக்கே அவன் மேல கேஸ் போடலாம். புஷ்பா பைரேட்டா டவுன்லோட் பண்ணி அத படத்துல யூஸ் பண்ணிருக்கான்னு கேஸ் போடலாம் இவன் மேல. சரி, அதோட இப்ப வந்து டீடைலா போவாது. இந்த போலீஸ்காரனை குத்துறானுங்கல்ல, குத்தும் போது போலீஸ்காரன் கேக்குறான், டேய் என்ன ஏன்டா என்னைய வெட்டுறீங்கன்ட்டு. அதுக்கு நம்மால கல்லூரி வினோத் ரிப்ளை, ஒருத்தனை கொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்கிட்ட காரணம் எல்லாம் சொல்ல மாட்டோம், இங்க என்ன தோணுதோ அதத்தான் செய்வோம். இப்ப உன்னை கொல்லணும்னு தோணுது, உன்னை உயிரோட விடுறது தப்புன்னு என் மூளை சொல்லிட்டே இருக்கு, நீ சாக வேண்டிய வேண்டாம். டேய் சைக்கோ குதியானாடா நீ. எனக்கு இவனு கேங்கு பாக்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த நாய்சேகர் காமெடி இதுல என்ன எல்லாமே கீப்புக்கு பிறந்த குழந்தைங்களாடா. அந்த காமெடியில வர 4-5 பேரு லூசு குதி மாதிரியே பேசுவானுங்க. என்ன அவனுங்க வந்து கழிச்சு சார் பைத்தியம் சார் இவனுங்க தப்பிச்சு வந்துருவானுங்க, இவனுங்க அதான் போல இருக்குது. எனக்கு இதோட லாஜிக்கே புரியல. ஏன்டா கொல்றன்னு கேட்கும் போது ஒருத்தனை கொல்லணும்னு தோணுனா கொன்னுருவோம், காரணம் எல்லாம் சொல்ல மாட்டோம்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு நீ லூசு இல்லாட்டி சைக்கோ தாயிலி, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். சரியா, கொன்னுட்டு என்ன பண்றானுங்க, ஒரு ஒரு பீ பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடுது, சைக்கிளை தள்ளிக்கிட்டே வரானுங்க 5 பேரும். எப்படி பார்த்தாலும் மாசா இல்லடா இது. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சாங்களா, சரண்டர் ஆனானுங்களா போயிட்டு, இதெல்லாம் ஒரு பேக் ஸ்டோரியும் கிடையாது. இல்ல அவனே அந்த ஏட்டையா சொல்லுவானே, என்னட்டு சார் 2 பேரையும் இவனுங்கதான் போட்டானுங்கன்னு சொல்லி வந்து உக்காந்துகிட்டு இருக்கானுங்க சார்ன்னு சொல்லுவானுங்களே. ஓ சரண்டர் தான் ஆனாங்களா? ஓ இதெல்லாம் டயலாக்ல இது பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, சரி சரி ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து கூதி நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்து போலீஸ் பயப்படுதான். எந்த யூனிவர்ஸ்ல நடக்குது இந்த படம்? லிட்டரலா அத்தனை போலீஸ்காரன்ட்டே கூதி நக்கலா பேசுறானுங்கடா. அடி வெளுத்து விட்டானுங்க, அடிச்சு ஏன்டா கொன்னீங்கன்னு கேட்டா சிரிக்கிறானுங்க லூஸ் மாதிரி. இது கிட்டத்தட்ட ஒரு ஓபன் ஷட் கேஸ் தான் சரியா.
ஆமா ஆமா அவனுக்கு வந்துட்டானுங்க, சரண்டர் ஆயிட்டானுங்க, முடிஞ்சுச்சு. ஆமா சார், இப்படி கோர்ட்ல பிடிச்சு போனா முடிஞ்சுச்சு. எதுக்கு கொன்னா தேவையே இல்லாத கதை. ஆமா ஆமா தேவையில்ல. கொன்னியா அட்லீஸ்ட் ஐயா ஒத்துக்கிறேங்க ஐயா, உள்ள போடுற அந்த புண்டைய முடிஞ்சிச்சு. என்ன அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ஓகே, ஒரு லாஜிக்ன்றது இருக்கு. இவனுக்கு கொண்டானுங்க, இவனுங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டானு, அவ்வளவுதான், அந்த கேஸ் ஆகியே முடிஞ்சுச்சு. இந்த படத்தையே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்கலாம். இப்ப இவனுங்க கொன்னுட்டு போயிட்டு தலைமறைவாயிடுறானுங்க, சரியா? ஒரு போலீஸ்காரர் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த உண்மை எல்லாம் தெரியுது. யார கொண்டிருக்காங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2 பேரை கொண்டிருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ள என்ன லிங்க், இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல அவன் கண்டுபிடிச்சிருந்தானே இன்ட்ரெஸ்டிங்காவது இருந்திருக்கும் இந்த படம். எல்லாம் இவனுங்களே உட்கார்ந்து இருந்து குத்த வச்சு உட்கார்ந்து இருந்து முழு கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க பிளாஷ்பேக். எனக்கு அந்த அவன் வந்து இந்த போலீஸ்காரன்ட்ட கூதி நக்கலா பேசிட்டு அவன் ஏன்டா கொன்னீங்கன்னு சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. மாசா எல்லாம் இருக்குல்ல எனக்கு அதை பார்க்கும்போது. அது யாருக்குமே மாசா இருக்காது, சங்கீதம் கூட மாசா இருக்காது. இதோட டேய் நான் சிவன்டா, அதெல்லாம் எனக்கு சோப்பா சர்ரா என்னடா பண்ணதுக்கு அந்த அந்த வாமனா அந்த ஜெய் ஒன்னு படம் ஒண்ணு இருக்குல்ல, பொட்டேட்டோ காமெடி. ஆமா ஆமா, அதுல ஜெய் டான்ஸ் ஆடும் போது ஒருத்தன் பாப்பான்ல, டைரக்டர். ஆமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் வந்து போலீஸ்காரன் கையில இதெல்லாம் தேவையில்ல, ஆனா சொல்லணும்னு தோணுது எனக்கு. போலீஸ்காரன் கையில ஒரு கன் இருக்குடா. போலீஸ் கன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் ஃபர்மா இருக்கும். சாதாரண நம்ம பிஸ்டல் பாத்துருப்போம்ல, இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருப்பான் தெரியுமா, சின்ன கன்னு. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. டேய் என்னடா பண்ணீங்க ப்ரொடக்ஷன் டீம்ல? அது தீபாவளி துப்பாக்கி நினைச்சேன் சீரியஸா. எனக்கு சத்தியமா அப்படி அந்த டவுட்டும் இருக்கு. இந்த இது பிபி புல்லட்டுக்கு போட்டு சுடுவோம்ல நம்ம, ஆமா, சின்ன மஞ்சள் கலர் புல்லட் போட்டு சுடுவோம்ல, ஆமா, அந்த கன்னை தான் தூக்கிட்டு வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்க்கு. ஆமா, கன்னு எவ்வளவு? 250 rupees ஒன்டே வாடகை. இந்த கன்னு எவ்வளவு? லைஃப் லாங் 250 rupees. அந்த கண்ணு வாங்கிக்க அப்படின்றானுங்க. எடுத்துட்டு போயிருங்க, இது யாருக்குமே போக மாட்டேங்குது, சேலே ஆக மாட்டேங்குது, எடுத்துட்டு போயிருங்க. 200 ரூபா அடிமட்ட வேலை, 200 ரூபா கூப்பிங்க மாதிரி. வணக்கம் நேயர்களே, இன்று நம்மளோட பேட்டிக்கு வந்திருக்கிறது சமூக ஆய்வாளர் சபரி. வணக்கம் சபரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த இது பேட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. என்ன கேள்வி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நன்றி நன்றி. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப சின்ன பேட்டியா தான் இருக்க போது. 4 கேள்வி கேட்போம். நீங்க இந்த 4 கேள்விக்கும் கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு இந்த எபிசோடோட எண்ட்ல. சாரி, இது இப்ப இந்த பேட்டியோட எண்ட்ல. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, 4 கேள்விகள். முதல் கேள்வி, உங்களுக்கு பிடித்த தலைவர் யாரு? கேடிஜி. உங்களுக்கு பிடித்த கலர் எது? ஆரஞ்சு. உங்களுக்கு பிடிக்காத கலர் எது? பிளாக். ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்களுக்கு பிடித்த யூடியூப் சேனல் எது? சாணக்கியா. இந்தாங்க, நீங்க 4 கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க், ஜி எனர்ஜி. ஜி எனர்ஜியா? என்னங்க இது ஜி எனர்ஜி? இது உங்களை மாதிரியான ஆளுகளுக்காகவே ஊப்பில இருக்கிற மாடுகள்ல இருந்து ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இந்தாங்க. அப்படியா? ரொம்ப 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 நன்றிங்க. கண்டிப்பா கண்டிப்பா குடிச்சு பாக்குறேன். கண்டிப்பா குடிச்சு பாக்குறேன். நன்றி சபரி, பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்பயே வாங்கி யாருக்குங்கள் ஜி எனர்ஜி, எல்லா சூப்பர் மார்க்கெட்களிலும் கிடைக்கும். ஜி எனர்ஜி. அடுத்து என்ன ஆகுது, இவனுங்க இப்படி கோதினக்கலா பேசிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல, இந்த டிரான்ஸ வந்து இந்த இன்ஸ்பெக்டர் படுக்க போட்டு ஒரு ராட் எடுத்து பின்னாடி விடுறாப்ல. உடனே டயலாக், சாத்தான்குளத்துல நடந்தது இங்க நடக்க விட மாட்டேன். அது வந்து ஒரு சங்கி போலீஸ் இருக்கான் அந்த படத்துல, சரியா? இன்ஸ்பெக்டர் வந்து திராவிடன், சரியா? அவர் வந்து படம் முழுக்கவே வந்து அவர் வந்து திராவிடனா சித்தரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் பேர் வந்து பொன்மாணிக்கவேல். பொன்மாணிக்கவேலா? ஏது இந்த பிரபுதேவா ஒரு படம் நடிச்சாங்க? இல்ல பொன்மாணிக்கவேல் தான் இப்ப இந்த சிலை திருடுறாங்கல்ல. என்ன திருடுறாங்க? கோவில்ல இருந்து இந்த பழைய சிலை எல்லாம் திருடி விக்கிறாங்கல்ல. ஆமா, அதுல வந்து அவரை வந்து எக்ஸ்டெண்டட் எஸ்பியா போட்டு இது பண்ணி நிறைய ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பேர்ல ஒரு வன்மம் இல்லையா? ஆமா ஆமா.
சரி, ஓகே. இதுல என்ன விஷயம்னா 2 போலீஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர், இன்னொருத்தர் வந்து எஸ்ஐன்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஐ வந்து சங்கி, ஆமா. இன்ஸ்பெக்டர் வந்து திராவிடன். சரியா? அவர் அத சொல்ல வேற செய்றாரு. நீ வந்து தமிழனோ சங்கியோ, ஆனா நான் பச்சை திராவிடன்ங்கிறாரு, சுத்த திராவிடன்ங்கிறாரு. Who the fuck talks like this? நம்மளே இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்போ நம்ம 2 பேருமே என்ன திராவிடன் ப்ரோ, மீட் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திராவிடன் நான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதான் டேய், முதல்ல நாங்களும் தமிழனுங்க தான்டா. நாங்க தமிழன் இல்ல திராவிடன்னு என்னைக்குமே சொன்னது இல்லடா. நான் தமிழன் தான். திராவிடங்கிறது என்னோட ஐடியாலஜிடா. ஐடியாலஜிக்கும் லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இருக்குடா. தற்குறி ட்ரிகர் ஆகுது எனக்கு இப்ப. சீரியஸா நீ கலாய், நான் வேணானே சொல்ல. சரியா? சூப்பரா கிக்கி பிக்கி பண்ணு. சரியா? ஒழுங்கா பண்ணாத, தயவு செய்து ஒழுங்கா பண்ணு, கத்துக்கோ. இதான் ப்ராடக்ட்னு தெரிஞ்சு பண்ணு. என்னன்னே தெரியாம எதை எதிர்க்கிறோங்கிறது தெரிஞ்சு பண்ணு. இப்ப நாங்க கரெக்டா சமஸ்கிருத மந்திரத்துல ஏன்டா என் பொண்டாட்டிய தேவடியான்னு சொல்றேன்னு கேக்குறோம்ல நாங்க. அதான் அந்த மாதிரி கேளு. சரியா? அப்புறம் வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து நம்மால கல்லூரி வினோத்துக்கிட்ட வராங்க. உன் பேர் என்ன? நாத்துராம் கோட்ஸே, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதி. டே, இந்தியாவோட தீவிரவாதியே அவன் தான். அது என்ன இந்து தீவிரவாதி? தீவிரவாதியே அவன் தான். வாட் இஸ் சோ பெருமை பொண்டா போட்டு தீவிரவாதின்னு தெரியுதுலடா, அப்புறம் ஏன்டா முட்டு குடுக்குற? என்னடா பெருமை பொண்டா இருக்குதுல. அப்புறம் படத்துல பிஜிஎம் எல்லாம் வந்து சாரே ஜஹாசே அச்சாதான் பிஜிஎம்மா ஓடுது. அது நீ அவ்வளவுலாம் டீடைலிங் போவாத, தயவு செய்து. அப்படி எல்லாம் போனா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். 6 hour பாட்காஸ்ட் அப்படி எல்லாம் போனா டயலாக் ஒண்ணு சொல்றான். நாங்க சாதிய தூண்டி விடுற கருப்பர் கூட்டம் இல்ல சார், பழக்கத்துக்காக எதையும் பண்ற சங்கிக கூட்டம் சார். இதெல்லாம் நினைச்சிருக்கான், அதெல்லாம் செம்ம மாசா இருக்க போதுன்ட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. கருப்பர் கூட்டம் எப்ப சாதியை தூக்கி விட்டுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்கள. உலகமே வேற தானே. ஐயோ எப்பா, எந்த பப்புலடா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இது ஈசனோட பூமி சார், இங்க கடவுள் இல்லன்னு சொல்ற நாத்திகவாதிக்கு இடமே இல்ல. மீன்வைல் டிஎன் பாலிடிக்ஸ். சிஎம்ஏ நாத்திகவாதி தான்டா, தற்குறி. அப்புறம் வந்து அடுத்த சீன் வந்து என்ன நடக்குது, பிளாஷ்பேக் நடக்குது. சரி, அந்த பிளாஷ்பேக்ல வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்துச்சு இல்ல. இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூல இவனுங்க ஒரு கதை கிளப்பி விட்டானுங்கல்ல, மதம் மாற சொன்னாங்க, அதனாலதான் அந்த பொண்ணு செத்து போச்சுன்ட்டு. அது அப்படியே சீனா எடுத்திருக்கானுங்கடா. கேளு அந்த சீனை நான் எப்படி பார்த்தேன்னு கேளு. ஓகே, மதம் மாற சொல்றாங்கடா. என்ன நடக்கும்னா, இவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருப்பான். சரியா? ஓகே, சரி. அந்த பொண்ணு பாக்க ஓரளவுக்கு வயசா இருந்துச்சு. சரி, காலேஜ் படிக்கிறா போல, ஃபர்ஸ்ட் இயரு அப்படின்னு நினைச்சேன். சரியா? நார்மலா அப்படிதான் நினைப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் மொரட்ட ஆளா இருந்தான். அவளும் நல்லா வளர்ந்த பொண்ணு மாதிரிதான் இருந்தா. வளர்ந்த. சரி, ஓகே, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போல. சென்னையில எப்படி சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கோ அந்த மாதிரி ஏதோ காலேஜ் போல இருக்கு. அப்ப வந்து அவன் சொல்றா, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருடா. இன்னொன்னு அவன் என்ன சொல்றாங்கறத சொல்லு. இது அதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் மெயின் இதுக்கு வருவோம். என்ன இந்த மாதிரி மதம் மாற சொல்றாங்களா, என்ன தமிழ் இது இந்த சாமி எல்லாம் பொய்ன்றாங்க, சாத்தான்னு சொல்றாங்க, இல்லன்னு சொன்னா பாத்ரூம் எல்லாம் கழுவு விடுறாங்கடா, ரொம்ப டார்ச்சரா இருக்குடா. பிரியாமணி நினைப்பு. சரியா? நான் பிறக்கும் போது எந்த அடையாளத்தோட பிறந்தனோ, சீமோர் எப்படின்னா வந்து அப்படியே ருத்ரதாண்டவம் சீன் அப்படியே இங்க வந்துருச்சு. ஆமா அண்ணா, என்ன ஆகுது சொல்றாங்கடா, என்ன எங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்றா. சரியா? இவன் ஒண்ணு நாட் கோனா லை, தி ஆடஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரியா? என்ன இன்னும் 2 வருஷம் நீ ஒன்னும் மேஜரே ஆகல அப்படின்ற எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உனக்கு இன்னும் 18 வயசு ஆகல நீ.
இதுல என்ன விஷயம்னா, இந்த இவ சொல்றாள்ல, நான் பிறக்கும் போது எந்த அடையாளத்தோட பிறந்தனோ அப்படியேதான் இந்த மண்ணுக்கு போகணும், மதம் மாறுறது விபச்சாரத்துக்கு சமம். என்னடா இது பாயிண்ட் இருக்கு. திருநங்கை பேசுறேன் அந்த பாயிண்ட் போது நான் சொல்றேன். பாயிண்ட் இருக்கு. சரி, இதெல்லாம் பேசி முடிக்கிறாள்ல, இதுல என்ன சொல்றா, நான் வந்து நீட் எழுதி டாக்டர் ஆயிருவேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இவங்க குடுக்குற டார்ச்சர்னால நான் செத்துருவேன் போல இருக்கு. எப்படி நீட்டுக்கு ஒரு ஊம்பு. சரியா? அப்புறம் வந்து இதெல்லாம் பேசுறால, இப்ப வந்து சமாதானப்படுத்தி, காவியா நீ போ, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இத முடிச்சிட்டு வந்துரு, நான் அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். சரிடான்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தள்ளி போயிட்டு அவனை கூப்பிட்டு, இங்க பாரு என்னடி, இன்னொன்னு கையில ஒரு கத்தி எடுத்து கழுத்து எடுத்துக்கிறா. 18 year oldனா அப்படிதான் இருப்பாங்க. கழுத்தை அறுத்தோன்னு இவன் ஓடி போய் காப்பாத்துறான். இவன் ஓடி போய் அவளை வந்து மடியில வச்சு, ஏண்டி இப்படி பண்ணன்ற போது கையில ஒரு தாலியை கொடுத்து, என் கழுத்துல தாலியை கட்டு, என்ன புண்டைக்கு இது முன்னாடியே பண்ணிருக்கலாமேடா. இதுல இந்த நீட் எழுதி நான் வந்து டாக்டர் ஆயிருவேன்னு சொல்றாள், அதுல ஒரு டயலாக், 5 வருஷத்துல ஐயா மோடிஜி கண்ட கனவு மாதிரி நீயும் 5 ரூபா டாக்டர் ஆயிருவ. யாரு ஹீரோ? ஏசப்பா. இரு, இப்ப இப்படி ஊம்புறானுங்களா நீட்டு தேர்வு மாசன்னு. என்ன அடுத்த இதுல என்ன இன்னொரு சீன் வருது. இன்னொரு சீன்ல என்ன சொல்றானுங்க, எல்லா நீட்டு தேர்வால எத்தனையோ பேர் சாகுறாங்க அப்படின்றானுங்க. ஏண்டா நீங்களே இப்படி பேசுறீங்க, நீங்களே இப்படி பேசுறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்னால நீட்ல நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்றானுங்க. இது என்ன மேட்டர்னா, இந்த பிஜேபி குரூப் இருக்குன்னு சொன்னேன்ல நானு, வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னைய மாதிரி ஒரு 4-5 நம்ம ஆளுங்க உள்ள உட்கார்ந்து இருக்கானுங்க போல இருக்கு. ஓ சரி சரியா? அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சில நேரத்துல இவனுங்க ஏதாவது நீட்டுக்கு எதிராக மெசேஜ் போடும்போது, நீட்டை சப்போர்ட் பண்ணி மெசேஜ் போடும்போது, நீட்டுக்கு எதிராக ஏதாவது மெசேஜ் அனுப்பி விட்டுருவானுங்க ஃபார்வர்டு. நம்ம எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காருல படத்துல, அதுல இதுவும் காப்பி பேஸ்ட் ஆயிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் தான் வந்து இந்த திருநங்கை சீனு, திருநங்கையோட அப்பா வந்து கோவில் நகையை திருடின ஆளுன்னு சொல்லி வந்து போலீஸ்காரன் திட்டுறான். சரியா? இதுல வந்து ஏதோ இவளை வந்து விபச்சாரின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டலா வேற பேசுறான். சரியா? இதுல இப்ப போலீஸ்காரன், நல்ல போலீஸ்காரனும் ஒரு மாதிரி தற்குறியாதான் இருக்கான் அந்த படத்துல. ஆமா. அப்பதான் வந்து இந்த சீன் எல்லாம் வருது. வேளாங்கண்ணி கோயில், வேலனக்கண்ணி மாரியம்மான் எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வன்மத்தை எல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை விடு. இந்த மாதிரி மதம் மாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், காசுக்கும் இதுக்கும் இது பட்டு என்ன அப்படின்றாங்க. என்ன சரி ஓகே, நீ அவ்வளவு பற்றா இருக்கல்ல, இப்போ வந்து உன்னை வந்து பாட்காஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பட் யூ ஹேவ் a interest in doing podcast. ஆமா. என்ன இது மாதிரி காசு கொடுக்குறாங்க, அது காசு கொடுத்தாலும் சில விஷயம்லாம் பண்ண மாட்டது, இதுவா இருக்க மாட்டோம்னு சொல்லுவோம்ல, காசு கொடுத்தாலும் நம்ம பண்ணியே தீருவோம். அவ்வளவு டிட்டர்மினேஷன் இருந்தா இவனுங்க ஏன் மாற போறானுங்க? நீ உள்ள ஒரு பஞ்சாயத்திற்கு அந்த பஞ்சாயத்துனால உசுறு போகுதுன்றதுனால அவனுங்க மாறுறானுங்க. ஆமா. என்ன ஏன் இவனுங்க இந்த பஞ்சாயத்தை பத்தி பேசவே மாட்டானுங்க? அது பேச மாட்டோம்ல. மதம் மாறுறாங்கன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன் மதம் மாறினாங்கிறத வந்து சொல்ல மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ரைஸ் பேக் கன்வெர்ட்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு புது உருட்டுவோம். ஆனா அவன் வந்து உன்னோட மதத்துல இருக்கிற சாதிய தீண்டாமைனாலதான் அவன் மதம் மாறினாங்கிறத நீ பேசவே மாட்டேன். அத வந்து தடுக்கிறதுக்கான எந்த ஒரு சரி சாதிய தீண்டாமே நாங்க இனிமே பண்ணலப்பா, யாரும் மதம் மாறாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். நாங்க சாதிய தீண்டாம பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ எங்களுக்கு கீழே உட்கார்ந்துகிட்டே இருக்கணும், நீ மதம் மாறினா நான் உன்னைய விபச்சாரம் பண்றேன்னு நான் சொல்லுவேன். அதான். சோ இதுல வந்து இந்து அறநிலையத்துறை மேலதான் பயங்கர வன்மை இவனுங்களுக்கு. கோயில் எல்லாம் எங்கள்கிட்டயே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு? சிசிடிவி மேல துணி போடுறதுக்கு. சிசிடிவி மேல துணி போடுறது மட்டும் அல்லாது என்ன சாதிய தீண்டாம எடுத்து கொண்டு வருவது, இட்ஸ் எவால்விங் ஜஸ்ட் கட் பேக்வர்ட்ஸ்ன்ற மாதிரி. ஆமா ஒண்ணும் இல்ல, இவனுங்கள்ட்ட நீ கோயில கொடுத்தன்னு வைய, சாதிய தீண்டாமைய திரும்ப கொண்டு வருவானுங்க.
சரியா? ஆமா. இவன் எல்லாம் வரக்கூடாது கோயிலுக்குள்ள, இவன் மட்டும்தான் வரலான்ற ஒரு இது கொண்டு வருவானுங்க. இன்னொன்னு ஸ்ரீலங்கால இன்னைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், கோயிலுக்குள்ள நீ சட்டை போட்டு போக முடியாது. நம்ம நங்கநல்லூர்லயே ஒரு கோயில் இருக்கு அந்த மாதிரி. ஆமா, அது கேரளா அந்த கோயில் கோயில் எல்லாம் முக்காவாசி இப்படி போக முடியாது சட்டை போட்டு. அந்த கோயிலுக்குள்ள நீ சட்டை போட்டு போக முடியாது. ஏன்னா நீ சட்டை போட்டு போனா உன்கிட்ட பூணூல் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. சரியா? நீ பூணூல் போட்டிருக்கியான்றத கவனிக்கிறதுக்கு அந்த சட்டையை கழட்டிட்டு போற கிரிஞ்சு. இது ஸ்ரீலங்காலையும் இருக்கு இன்னும். சரியா? இவனுங்கள்ட்ட கொடுத்தா கோயில இத கொண்டு வருவானுங்க. சரியா? சாதிய தீண்டாமை வரும், சட்டை போட்டு உள்ள போக முடியாதுன்றது வரும். அடுத்து தேவதாசி முறையை கொண்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொண்டு வருவானுங்க. சரியா? இவனுங்க என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணுவானுங்கன்றது தெரிஞ்சுதான் அறநிலையத்துறை. இன்னொன்னு, கோயில் வந்து கட்டினது ராஜா யாரு காசுல கட்டினா? மக்களோட வரி பணத்துல கட்டினா. அப்ப கோயில் வந்து மக்களோடதுன்னா அது கவர்மெண்டோடது தானே. பொது மக்களுடையதுன்றதுன்னா பொது சொத்துன்னா அது யாருகிட்ட இருக்கணும்? கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கணும். எதுக்கு பிரைவேட்டா உங்ககிட்ட கொடுக்கணும்? நாங்க அப்பதானே இவனுக்கு காசு பார்க்க முடியும். அதான் இவனுங்க எல்லாமே பாத்தியா, இந்த பேட்டர்னே பாரு. இப்போ உதாரணத்துக்கு ரஞ்சித் எடுத்துக்கோயேன், எப்பயுமே எளியோர அடிக்க மாட்டான், வலியோர தான் அடிப்பான். இவனுங்க பேட்டர்ன் எல்லாமே பாரு, ஆப்போசிட் சைட்ல எடுக்கிறவன் அடிக்கிற எல்லாமே எளியோரு. மைனாரிட்டியையும் ஒண்ணுமே பண்ண முடியாத சாதிய அடுக்குமுறையில வந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கிறவனையும் தான் அடிப்பானுங்க உட்காந்து. ஏன் அந்த அதிகாரத்தை நீ கேட்கவே மாட்டேங்கிற? கேட்க மாட்டோம் நாங்க, ஏன்னா நாங்க தானே அதிகார வர்க்கமே. இல்ல, இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்றது ஏன் புரியவே மாட்டேங்குது? டெக்னிக்கலா ஒருத்தர் இருக்கான்றது ஏன் இவனுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அதுதான் அவனோட அந்த சூழ்ச்சி, பாப்பானோட சூழ்ச்சி. அதுதான், ஐயா நீ எனக்கு கீழே, ஆனா உனக்கும் கீழே ஒருத்தர் இருக்கான், அவனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்கிட்ட வராது. பினிஷ்ட். ஊலா எப்படி? சரி, இப்ப இவளை கூப்பிட்டது எதுக்கு? இப்ப இந்த போலீஸ்காரன்ட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா? தனியா ஒரு ரூம்ல கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டான். எதுக்கு நீ கொலை பண்ணன்னு கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டான். ஆனா இவன் வந்து உட்காந்து திராவிட நாடு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், கோயில் எல்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கதை புண்டை பேசிக்கிட்டு இருக்கா. சரியா? இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, ஏட்டையா இவளை கூட்டிட்டு போங்கன்றான். டேய் புண்டை, நீ ஏன் கொலை பண்ணன்னு விசாரிக்க தானே கூப்பிட்ட அவளை. அவ்வளவுதான், ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுல. இல்ல அப்படியா இல்ல, ஒருவேளை வந்து இந்த பைத்தியத்துக்கிட்ட நம்ம பேசி எதுவும் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அனுப்புனான்னு எனக்கு தெரியல. இது என்னடா இது, நம்ம ஒண்ணு கேட்டா இது என்னமா ஒண்ணு பேசுது, ஐயோ இது பைத்தியம் போல இருக்கு, இது அனுப்பிட்டு அடுத்த ஆளா கூப்பிடுங்கப்பான்ற மாதிரி அனுப்புனானான்னு தெரியல. ஓ, இது பேசி முடிச்சுட்டு எனக்கு இந்த டெக்னிக்கல் விஷயத்தையும் நான் கட்டாயம் பேசியே ஆவண்டா. இதோட அந்த சீன் முடிஞ்சிருச்சு இல்ல. சரியா? எனி பர்சன், எனி எடிட்டர், எனி டைரக்டர் வில் கட் டு த நெக்ஸ்ட் சீன். சரி, இது முடிஞ்சிருச்சு. அவளை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளு எந்திரிச்சு தொப்பி போட்டு நடந்து போய் அந்த கதவுக்கு வெளியில போற வரைக்கும் ஷார்ட் அப்படியே போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இது? எப்படி இந்த கதையை எப்படி, ஹவ் இஸ் இட் மூவிங் இட் ஃபார்வர்ட்? இந்த ஷார்ட் எதுக்கு? தயவு செய்து இந்த டெக்னிக் அதெல்லாம் எடுத்துட்டு போகாத குமார், முடியாது குமார், ப்ளீஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீ பார்க்காத. அடுத்த சீனுக்கு தயவு செய்து போ, கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, அடுத்த சீன் வந்து, இந்த சீன் யாரு மேல வன்மம் தெளிக்கிறதுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலையும் தீகா மேலையும் வன்மத்தை தெளிக்கிறதுக்கான சீன். அது வேற பாரு, தடி விடுதலையா, கைத்தடி விடுதலை பேர்கள். சரி, அதுல வந்து மனசுல வந்து எல்லா சிறுத்தைக்கு தான் ஒரு இது வேற வரும், மனசுக்குள்ள நினைக்கிற ஒரு டயலாக் வேற வரும். சரியா? என்ன மேட்டர்னா வந்து ஒரு கலப்பு திருமணம். சரியா? ஒரு பையனும் பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அங்க வந்து அவங்க பொண்ணோட அப்பா அம்மா வந்து இல்ல எங்க பொண்ணை கட்டி வைக்க முடியாதுன்னு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு ஆளும் நீல கலர் சட்டை நினைக்கிறேன், அந்த ஆள் என்ன சட்டை போட்டிருந்தாங்க, ஒரு ஆளும் உட்கார்ந்து இருக்காங்க. சரியா? அவங்க 2 பேரும் தான் இந்த கல்யாணத்தை சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கவங்க. இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கவன் தலை நிறைய திருநீர் வச்சிருக்கான். ஆமா. சரியா? அவங்கிட்ட ஐயா சாமியே ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி என்னமோ இவ கேட்கும் போது, என்னம்மா சாமி நான் பெரியாரிஸ்டுமாங்கிறான். எந்த பெரியாரிஸ்ட் திருநீர் வச்சுக்கிட்டு சுத்துறான்? அதான் இவனுங்க ஏதோ டிஸ்டோபியா யூனிவர்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க போல.
அவனை வந்து அந்த கிளி கிளிக்குது அந்த பொம்பளை. அப்புறம் என்ன புண்டைக்கிறா நீ வந்து திருநீரை போட்டுக்கிட்டுன்ற மாதிரி என்னமோ கேக்குறா அவன். என்னடா நடக்குது இந்த படத்துல? சரியா? அப்புறம் வந்து இந்த இவரு தீகாக்காரரும் இவரு விசிகாக்காரரும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப வந்து காடு வெட்டி இன்னொரு கேரக்டர் உள்ள வருது. காடு வெட்டி கார்த்தியோ என்னமோ அந்த கேரக்டர் பேரு காடு வெட்டி குமாரு. சரியா? உள்ள வந்து இதுல வந்து அந்த பொண்ணு பேரு பேச்சு. சரி, இந்த ஹீரோ பேரு வந்து மாணிக்கம். அந்த ஹீரோ கிடையாது, அந்த பையன் பேரு வந்து மாணிக்கம். அவன் வந்து ரஜினி ஃபேனா மாணிக் பாஷான்னு பேரை மாத்திக்கிட்டானோ. சரியா? இப்ப இது ரெண்டுமே வந்து மாணிக்ங்கிறது வந்து ஹிந்து பேரு, பாஷாங்கிறது முஸ்லிம் பேரு. சரியா? இவன் ஹிந்து தானே, ரஜினி ஃபேன்ங்கிறதுனாலதானே பாஷான்னு பேர் வச்சிருக்கான். ஆனா வந்து இந்த பொண்ணு பேர் வந்து பேச்சியா, பேச்சி பேரை வந்து மரியம்னு மாத்தணும்னு கேக்குறான். என்ன புண்டைக்கு? என்னடா அது ரேண்டமா இருக்கு. அது ஆக்சுவலா பண்ண சொல்லுவாங்க, கிறிஸ்டியனா மாறுறதுனா. டேய் கரெக்ட்டா, ஆனா இவன் முஸ்லிம் இல்லையாடா? இவன் ரஜினி ஃபேன் தானே மாணிக் பாஷான்னு பேர் வச்சிருக்கான். இவன் முஸ்லிம் இல்லல்ல, இவன் முஸ்லிமா மாறல. அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு பேரு மரியம்னு மாத்தணும்? என்னடா இது லாஜிக்கு? கை இருக்கு எழுதுறது. அப்புறம் வந்து லாயர் வந்து சொல்றான், யாரு விடுதலை வந்து கைத்தடி கிட்ட சொல்றான், கைத்தடி இந்த கல்யாணத்தை எல்லாம் பண்ணி முடிச்சு விடிய சொன்ன மாதிரி 60,000 நகை என்ன பணத்தையும் நகையும் வாங்கி கொடுத்துரு மொத்தமா இந்த சிறுத்தைக்கு தான்ங்கிறான். இது என்ன மேட்டர்னு புரியுதுல்ல? இந்த எஸ்சி எஸ்டில யாராவது வந்து, அதாவது இப்ப நம்ம தமிழ்நாடு இதுபடி எஸ்சி எஸ்டில இருக்கிறவங்களும் வேற மாற்று சமூகத்தினரும் வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தாலிக்கு தங்கமும் 60,000 காசும் கொடுக்கும். ஆமா, ஊக்கத்தொகை. ஆமா, ஊக்கத்தொகை எதுக்குன்னா இது கலப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக. இவனுங்க அதை எப்படி கொண்டு போறானுங்க பாரு. இந்த பாச இந்த காசை வந்து விசிகா காரனுங்க வந்து ஆட்டைய போடுறாங்களாம். டேய், நான்லாம் விசிகா காரங்களோட களத்துல நின்னு பேசி இருக்கேன்டா, பழகி இருக்கேன்டா. அவங்க எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் பாப்பாங்க. எங்க கல்யாணத்தை பண்ணி வச்சதே அப்படி ஒரு தோழர் தான். சரியா? அவர் எவ்வளவு எங்களுக்காக நின்னு போராடினாரு, எவ்வளவு வந்து ஐடியாலஜில இருக்காரு. அவருக்கு வந்து காசே எங்கள்கிட்ட வாங்கலடா. காசு என்ன தோழர், காசு எப்ப என்ன, காசு நீங்க கொடுக்கும் போது கொடுங்க, கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் நானுங்கிறாரு அவரு. இவனுங்களுக்கு என்ன ஒரு மகனும் தெரியல, வன்மம் மட்டும்தான் வச்சிருக்கானுங்க கூதியானுங்க. இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு கருத்து ரீதியா மோதனா எனக்கு செல்லாது தெரியும். சரியா? இந்த கிக்கி பிக்கி ஜோக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எழுதி, இந்த கட்டுக்கதை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வச்சேதான் நாங்க படம் எடுப்பானுங்க. இதுல வந்து இந்த காடு வெட்டி கிட்ட வந்து ஏங்க உங்க பேர் காடு வெட்டி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு சம்பந்தமே இல்லாம உன் பேருக்கு முன்னாடி எதுக்கு காடு வெட்டின்னு வச்சிருக்கேன்னு அவன் கேள்வி கேட்கான். சரியா? ஏன் அப்படி பேர் வச்சேன்னு கேட்டதுக்கு, உங்க பேருக்கு முன்னாடியும் கட்சி பேருக்கு முன்னாடியும் விடுதலைன்னு போட வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேக்குறான். என்னடா லாஜிக் இது? நீங்க எங்க விடுதலை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்றான். டேய், உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்காக வச்சிருக்காங்கடா அவனுங்க. அப்படியே டிஃபரன்ஸ் ப்ரோ. நீங்க எங்க ப்ரோ இதுவா இருக்கீங்க? இவங்களுக்கு யாருமே அவ்வளவு பெரிய ஆளுன்னு இல்ல. என்னது? மருத்துவரையாவே அக்னி செட்டி தான், டாபர் லைன்ல வராது. புரியல என்ன இல்ல இவனுங்க ரெப்ரசன்டேஷனுக்கு யார் இருக்கான்னு தெரியலையே. அதெல்லாம் நிறைய இருக்காங்களே. கருணாஸ் வந்து டாபர் குரூப்புக்கு, நம்மால மருத்துவரையா வந்து அக்னி செட்டி கூட்டத்துக்கு, அப்புறம் அண்ணன் சீமான் வந்து நாடார்களுக்கு. இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, உமன் கிளிட்டரஸ், உமனோட வஜைனா. சரியா? இது மட்டும்தான் இவனுங்களுக்கு படம். சரியா? இத மட்டும் யாருக்கும் விடக்கூடாது. டேய், லைஃப் இஸ் மோர் தென் ஜஸ்ட் டிக் அண்ட் வஜைனாடா. அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடா. அதெல்லாம் புரிஞ்சா ஏன்டா இப்படி தற்குறியா இருக்க போறானுங்க? டேய், அது வந்து இட்ஸ் a very minimal part of your life. சரியா? நீ வந்து உன் பார்ட்னர் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது உன்னோட 24 hours அது ஒரு half an hour கூட கிடையாது.
நீங்க எல்லாம் முதல்ல half an hour தாங்குவீங்களான்னு தெரியல. சச்சக் சச்சக் வந்துருச்சு, ஓகே தூங்குவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் மொத்த நாள்லயே, அவ்வளவுதான் அதோட இது. சரியா? ஆனா அத சுத்தி ஒரு கல்ச்சரு, மயிறு மட்டை எல்லாத்தையும் உருவாக்கி பாரேன் என்ன நாடக காதல் பண்றாங்க, நாடக காதல் பண்றாங்க, நாடக காதல் பண்றாங்க, பிள்ளைகளே ஏமாத்திடுவானுங்க. பொம்பளை பிள்ளை ஸ்பீக்கர் செக்ஷனாவே காட்டுறானுங்க பாரு எல்லா படத்துலயும் இவனுங்க. ஆமா, இதுல இந்த சீன்ல எல்லாம் வந்து இன்னும் மோசமா போயிரும். அது அந்த கடைசீட்ல எப்படி நின்றும்னா, அந்த பொண்ணு வந்து மனநலம் சரியில்லாத பொண்ணை வந்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் இவன் சொல்லி, அந்த பொண்ணை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் லூசு மென்டல்ன்றாங்கடா. லிட்டரலா இந்த வார்த்தை எல்லாம் வருது இந்த படத்துல. லூசு பொண்ணை வந்து ஏமாத்தி கூட்டு வந்துட்டான், அந்த பொண்ணு மென்டல்னு உனக்கு தெரியுது இல்லடா, ஏன்டா அதை கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறானுங்க. ஏன்டா மனநலம் குன்றியவர்கள் சொல்றதுக்கு என்னடா? இதோட இன்னொரு சீன் வரும் என்ன, ரெட் லைட் ஏரியால விக்க பாக்குறான் பொம்பளைய, நகைலாம் புடுங்கிட்டு ரெட் லைட் ஏரியால விக்க பாக்குறான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஐயோ, நீ இப்ப நீ இது இடம் கொடுத்த வச்சுக்கோங்க, நாளைக்கு உண்மையா வெளில போடான்னு வாண்டா. இந்த ஹைரார்கி சிஸ்டத்தை நீ ஒழுங்கா பில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நீ திருப்பி ஃபர்ஸ்ட் வெளில அனுப்புறதே உன்னதான். ஏன் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க? அத என்ன மேட்டர்னா, இவனுங்களை வச்சு அவனுங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வெளில அனுப்பிடுவானுங்க ஃபர்ஸ்ட். சரியா? எல்லாம் அனுப்பிட்டு மச்சான் இனிமே நீயும் நானும் தான். என்னடா மச்சான் தள்ளில்றா தாய்லின்னுவான். அதுதான் நடக்க போகுது இவனுங்களுக்கு. ஆனா அது தெரியாம இவனுங்க வந்து இந்த மாதிரி லூசு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு, லூசுத்தனமான ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு, நீ பாரு நீ வந்து ரொம்ப ரேரா பாண்டே மாதிரி, அப்புறம் வந்து இந்த பிராமண சங்க தலைவர்னு ஒரு கிறுக்கு ஒருத்தர் இருப்பானே மொட்டையன், இவனை மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப ரேரா. இவனுங்களை மாதிரி ஒரு 2-3 பேர் தான் வந்து லவுடா இந்த விஷயத்த பேசுற ஆளுங்களா இருப்பாங்க. மத்தபடி இந்த ஹைரார்கிய வந்து நிலைநாட்டுறதுக்கு பேசுறவன் எல்லாருமே வந்து அடுத்த இது பேர்னா நடுவுல இருக்கிற காஸ்ட்ல இருந்து இருக்கிறவன் தான் இருப்பான். இடைநிலை சாதிகள்ல இருந்து இருக்கிறவன் தான் வந்து பயங்கர ஃபோர்ஸா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இது இவனுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம தான் கத்திக்கிட்டு இருக்கோம், அவனுங்க எதுவுமே பண்ணல, அவனுங்களுக்காக நம்ம கத்திக்கிட்டு இருக்கோங்கிறது இவனுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்புறம் வந்து என்ன வைத்தியநாத ஐயருக்கும் டாபர் ஐயாவும் தான் முதல்ல தலித்ஸ கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். டாபர் ஐயா வந்து தன்னோட சொத்தெல்லாம் தலித்துகளுக்கு சீமோர், இந்த கிரிஞ்சு எல்லாம் வருது டயலாகா, சம்பந்தமே எல்லாத்தையும் வருது படத்துல. சரியா? இந்த கிறுக்கு கூதியா அந்த போலீஸ்காரன் எஸ்ஐ வந்து சங்கிங்கிறத எப்படி தெரியுமா ஒரு சீன்ல இது பண்ணிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. இதுல போன்ல வந்து இந்த மோடி வந்து இந்த நெல் உயர நீர் உயரும், இந்த நீர் உயர நெல் உயரும் அந்த பேசுவார்ல தமிழ்ல, அந்த வீடியோ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோ பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. வந்து இவங்கள்ட்ட இதுக்கு என்ன விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கான். ஒண்ணு வீடியோ பாரு, இல்ல விசாரணை நடத்து. என்ன புண்டைக்குது அந்த விசாரணையே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அப்படி சொல்ல வராங்க. ஆமா, உனக்கு என்ன ஜி காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தாதான் உனக்கு விசாரணை நடத்த முடியுமா? என்ன வித்தியாசமான ஒரு பைத்தியமா இருக்க நீ. நூதன பைத்தியம். சாரி, மனநலம் குன்றியவர், குன்றிய எஸ்ஐ. சரியா? இப்ப வந்து திரும்ப பிளாஷ்பேக் போகுது. ஆம்னிபஸ் கனகவல்லின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்ட். அது வேற வழி இல்ல, நம்ம கனகவல்லி அக்கா தான். அத கிக்கி பண்றானுங்களாம் ஆம்னிபஸ் கனகவல்லின்னு. ஆமாண்டா, எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆவலடா. ஸ்ட்ரைக் ஆவலையா அவனுக்கு? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் இது வந்து எப்படி தெரியுமா ஆயிட்டேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, இது இந்த பேர் என்ன குறியீடு எல்லாம் பாக்குறத விட்டுட்டேன். சரியா? கண்டென்ட் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுங்களை எங்க ஓட்டலான்னு பாக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. குறியீடு எல்லாம் விட்டுட்டேன் நானு. எவ்வளவு தற்குறியா இருக்கான் பாருன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கனகவல்லி தோழர் தான் வந்து கனகவல்லின்னு வச்சிருக்கானுங்க, ஆம்னிபஸ் கனகவல்லி. ஓகே ஓகே சரியா? இங்க பேர் இந்த மொத்த படமுமே வந்து ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபேண்டசி. இவன் வந்து உலகம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறானோ அதை வந்து படமா எடுத்திருக்கான். சரியா? ஷேகோரா போட்டோ வச்சிருப்பாங்க அவங்க அந்த படத்துல, அந்த இதுல ஒரு வீட்டுல அந்த கனகவல்லிங்கிறவங்க. சரியா? ஷேகோரா போட்டோ, பெரியார் போட்டோ எல்லாம் இருக்கும். அதாவது என்ன மேட்டர்னா, அந்த கனகவல்லியை தான் வந்து வில்லியா காட்டியிருப்பாங்க. மெயின் வில்லி வந்து அந்த இது பேர் என்ன ஆம்னிபஸ் கனகவல்லிங்கிறவங்க தான். சரியா? அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் தப்பு செய்யறாங்களோ,
எங்கெங்கெல்லாம் அராஜகமா நடந்திருக்காங்களோ அந்தந்த ரூம்ல எல்லாம் ஒரு பெரியார் போட்டோ இருக்கும் கரெக்டா அவங்களுக்கு பின்னாடி. வேற எதுவுமே இருக்காது அந்த செவுத்துல, மொத்த செவரும் காலியா இருக்கும். சரியா, கரெக்டா அவங்க தலைக்கு பின்னாடி மட்டும் ஒரு பெரியார் போட்டோ. அதுவும் எப்படி படத்துல வர்ற எல்லா சீன்லயும் வர்ற பெரியார் போட்டோ ஒரே பெரியார் போட்டோ தான். இந்த சீன் இந்த இடத்துல எடுக்க போறோமா, எப்பா போன சீன்ல அங்க ஒரு ஆணி அடிச்சு தொங்க விட்டோம்ல அந்த போட்டோ எடுத்துட்டு வா, இங்க மாட்டு. சும்மா அப்படி பெரியாரிஸ்ட்னாலே இப்படிதான் இருப்பாங்க, நிலத்தை அபகரிப்பாங்கன்ற மாதிரி. சரி, சேகுவரா மேல என்ன பண்ணுவாங்கன்னா சேகுவரா போட்டோ வச்சிருப்பாங்க. சரியா, யாரு இவரு உங்களுக்கு யாருமே அப்படி எல்லாம் பேசவே மாட்டோம். சேகுவரா தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா இருக்கன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. யாருமே அப்படி பேச மாட்டோம். சேகுவரா யாரு இதுன்னு கேட்டா சேகுவரா யாருன்னு சொல்லுவோம். இப்படி கூதினக்கெல்லாம் யாரும் பேச மாட்டோம். சரியா, அதுக்கு வந்து அவன் கேக்குறான், நம்ம நாட்டிலேயே நேதாஜி வாஞ்சிநாதன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. போன பாட்காஸ்ட் ஞாபகம் வந்துருச்சு. சரியா, நேதாஜி, வாஞ்சிநாதன், காமராஜர், மருது பாண்டியர்கள், டாபரையா, இவங்களுக்கெல்லாம் இவங்க போட்டோவெல்லாம் வைக்காம எங்கேயோ பிறந்த கியூபா நாட்டுல இருந்த ஒரு சேகுவராவை எதுக்கு நீ இது செஞ்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க? டேய், அவன் இஷ்டம்டா. இதுல என்ன மேட்டர்னா, இப்ப இவங்களை வந்து வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டானுங்க. சரியா, வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்கள எல்லாம் கொன்னுட்டு இவங்களை வந்து இந்த கனகவல்லிங்கிறவங்கள வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டாங்க. கொல்ல போறானுங்க. அதான் மேட்ரு. கொல்லன்னு வந்துட்டா இல்ல, கொன்னு தொலைய உட்காந்து அந்த ரூமே வந்து இந்த திருநங்கை வந்து இவங்களாம் ஜட்ஜா. சரி, இவங்க எல்லாம் வந்து கோர்ட்ல வாதாடுறாங்களாம். யுவர் ஆனர், யுவர் ஆனர், யுவர் ஆனர்னு பேசிட்டு. Who the fuck talks like this? இது ஆக்சுவலா என்ன கதைனா, என்ன இவங்க வந்து லெப்டிஸ்ட் வந்து நிலத்தை பஞ்சமி நிலத்தை அபகரிக்கிறாங்க லெப்டிஸ்ட்னு பேரை சொல்லி நியாயம் கேட்டு வந்தா இது பண்றாங்க, பொண்ணுங்களை விபச்சாரத்துக்கு தள்ளி விடுறாங்க. அதுக்காக ஹீரோ எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேரை போட்டானுங்கல்ல, ஆமா, அவனுங்க வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க போட்டு தள்ளுறதுக்கு. என்ன, அதனால திருநங்கையோட ஃப்ரெண்டு தான் அந்த பஞ்சமி நிலத்து ஓனரா வருவா. ஆமா, என்ன, அதனால இவனுங்க பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. எனக்கு அது பஞ்சமி நிலம் அந்த டீட்டெயிலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அதனால பஞ்சமி நிலத்தை அப்படி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியா தெரியல, அப்படி எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருப்பேன். சரி, சரியா, யாராவது பண்ணுங்க. ஆமா, இது பஞ்சமி நிலத்தோட மேட்டர் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா இது பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்கப்பா. டிஎம்லாம் இருக்கு, அதான் நமக்கு ஸ்பாட்டிஃபைல கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆமா, இன்டராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க. ஆமா, போன வாரம் வேற ஒருத்தர் வந்து சீம்ஸ் ராஜா ஜாவா பள்ளிக்கு அப்புறம் சபரி தான் நல்ல கேரக்டர்னு சொல்லி இருந்தாரு. ஆமா, எனக்கு மிகவும் பிடித்த மனிதர் சபரி போட்டிருந்தாரு. எனக்கு வீடியோ கிடைக்கலப்பா, இன்னும் அந்த வீடியோ ஏதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்கப்பா. என்ன கிடைக்கல அந்த வீடியோ. விட மாட்டேன் இல்லையா, விட மாட்டேன், தேடிக்கிட்டே இருப்பேன். இந்த இது மாதிரி சசிகுமார் மாதிரி கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். சரியா, இப்ப வந்து இவளை வச்சு பஞ்சாயத்து பண்ணி இவகிட்ட வந்து இதெல்லாம் நீ தப்பு பண்ண, ஏன் அவளுக்கு தெரியாதா? தெரியுதாடா அவளுக்கு, அதான் இதெல்லாம் நீ பண்ணுன, ஏன்னா ஆடியன்ஸுக்கு சொல்லணும்ல, அதனால இதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு சனாதன தர்மத்தின் படி, மனு தர்மத்தின் படி உனக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் சொல்லிட்டு கழுத்தெடுத்து கொன்றுவானுங்க. சரியா, இப்படி ஒரு விஷயத்த நீ போலீஸா இருக்க, சரியா, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு வந்து ஒருத்தன் சொல்றான் அவங்க கிட்ட. அதாவது இவன் சொல்றதே ஒரு பிளாஷ்பேக். இது இந்த கனகவல்லிய கொன்ன கதை வந்து ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்குள்ள பிளாஷ்பேக் வந்து இந்த பஞ்சமி நில மேட்ரு. ஆமா, பெரிய நோலன் இன்செப்ஷன் எடுக்கிறாங்க. இப்ப இந்த கனவுக்குள்ள கனவு எல்லாத்தையும் எஸ்ஐ கிட்ட சொல்றாங்க. சொல்லி முடிச்சான நீ வந்து ஒரு போலீஸா இருக்க, நீ என்ன பண்ணணும்? கேஸ் போட்டு உள்ள தள்ளணும்ல. இல்ல, ஏன்னா அந்த போலீஸ் வந்து சங்கி. மனு தர்மம்னு சொன்னனாலேயே இந்த மனுதரன் தீர்ப்பால வந்து இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். சரியா, கனகவல்லிய கொன்னது தப்பு இல்ல, ஆனா நீ போலீஸ கொன்னதுதான் தப்பு, அதுல இருந்து உன்னை எப்படி காப்பாத்துறதுன்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி போலீஸ்காரன்
சபாஷ்ரா புண்டலக்க சபாஷ். தமிழ்நாட்டை ஆன்மீக பூமியா மாத்தாம விட மாட்டோம் சார் எல்லாம் சொல்றானுங்க. ஆமா சரி, எனக்கு என்ன மேட்டர்னா, இப்ப இந்த கனகவெளியை அவனுக்கு கொண்டானுங்க, ரைட்? எஸ். இந்த அந்த ஊருக்குள்ள இந்த கனகவல்லிங்கிறவங்க ரொம்ப பெரிய ஆளு தானே. ஆமா நேத்தே கொண்டானுங்க கனகவல்லிய நேத்தே கொண்டானுங்க. நைட்டு வந்து இவன என்ன போலீஸ கொன்னுட்டு காலையில தான் இங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் காலையில தான் இந்த ஸ்டேஷன்ல இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கனகவல்லிய நேத்து மதியமே கொன்னுட்டானுங்க. ஊருக்குள்ள ஒரு பெரிய தலை செத்து இருக்கு கனகவல்லின்ட்டு. போலீஸ் ஹாஸ் நோ ஃபக்கிங் க்ளூ அபௌட் இட். கனகவல்லி செத்துட்டான்றதை இவனுங்க சொல்றானுங்க. கனகவல்லி செத்துட்டாளான்னு போலீஸ் ஷாக் ஆகுறோம். நோ கமெண்ட்ஸ். அவ்வளவுதான். டிஸ்டோபியா யூனிவர்ஸ். அவ்வளவுதான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, இவனுங்க வந்து என்கவுண்டர்ல போட்டுறணும் முடிவு பண்ணிடுறாங்க. சரியா? எப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மொத்தமே அவனுங்க 5 பேரை 6 பேரை கொல்லணும்னு நினைச்சானுங்கடா. முதல்ல இந்த 2 போலீஸ்காரனுங்க, கனகவல்லி, அப்புறம் இந்த எம்எல்ஏ ஒருத்தன். இந்த எம்எல்ஏ ஒருத்தன் வந்து இந்த டிரான்ஸ் பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை வந்து படுக்க கூப்பிடுவான். ஆமா அந்த காண்டு. சரியா? இப்ப இந்த எம்எல்ஏ மட்டும் பேலன்ஸ். எம்எல்ஏவை கொல்லாம எதுக்கு வந்து இவங்க சரண்டர் ஆனானுங்க லாஜிக்கே எனக்கு புரியல. அந்த எம்எல்ஏ இந்த சீன் பாரு, அந்த சீன் ஒரு இது பாரு. என்ன அவர் வந்து டிஎம்கேவான். அதாவது என்னன்னா அவரு நான் தமிழ்நாடே சங்கீத நாடா மாத்தாம விட மாட்டோம்டா டயலாக் வேற. ஜெய் இந்துன்னே அவரை போட்டுருவாங்க. இல்ல இதெல்லாம் ஓகேடா. என் கேள்வி என்னன்னா, நீ வந்து 4 பேரை கொல்லணும்னு டிசைட் பண்ணிருக்க இல்லையா? 4 பேரை கொல்லணும்னு டிசைட் பண்ணிருக்க. 2 போலீஸ்காரன், கனகவல்லி, இந்த எம்எல்ஏ. நீ 4 பேரையும் கொன்னுட்டு தானே வந்து சரண்டர் ஆயிருக்கணும். ஆமா 3 பேரை மட்டும் கொன்னுட்டு ஒருத்தனை பேலன்ஸ் வச்சுட்டு எதுக்கு வந்து சரண்டர் ஆன? அதான் பார்ட் 2ல கொல்லுவானுங்க. அப்போ அவ்வளவுதான். இந்த படத்துலயே தான் கொண்டானுங்களே. இதுல வேற கமெண்ட்ஸ்ல வேற பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வேற என்ன அந்த எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே காரனா காமிச்சு என்ன நிலத்தை இது பண்றாங்க ஏடிஎம்கே காரங்க. உண்மையா இருந்திருக்கும், ஆப்டா இருந்திருக்கும். ஏடிஎம்கே காரங்கன்ற பாரு, டிஎம்கே காரங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க. இல்ல ஏடிஎம்கே காரங்க நகைய அபகரிக்கிறாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இதெல்லாம் விடு. இப்ப அல்டிமேட்லி என்ன மேட்டர்னா வந்து இப்ப இந்த திராவிட போலீஸ்காரன் இருக்கான்ல இன்ஸ்பெக்டர், ஆமா அவன் வந்து எம்எல்ஏக்கு போன் பண்ணி சொல்லிடுறான், இப்படி உங்களை கொல்லணும்னு ட்ரை பண்றானுங்க இவனுங்க, உங்களோட அவனுங்களோட அடுத்த டார்கெட் நீங்க தான் என்றான். சரியா? இப்ப போலீஸ் கிட்ட அவங்க இருக்காங்க. ஆமா சரியா? கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவனுங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க 5 பேரை கொலை பண்ணதுக்கு. ஆமா எனி லாஜிக்கல் பர்சன் என்ன சொல்லுவான்? இந்த நீ வந்து எம்எல்ஏவா இருக்க, நீ என்ன சொல்லுவ? அவங்க உள்ள தூக்கி போடியா, அதுதானே சொல்லுவ. பாத்துக்கலாம். ஆமா அவனுங்கள உள்ள தூக்கி போட, அதான் அவனுங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. கன்ஃபார்ம்டா ஜெயிலுக்கு போயிருவானுங்க அவனுங்க. அதான் 5 பேரும். சரியா? அவன் வெளியில வர்றதுக்குள்ள இந்த எம்எல்ஏ இன்னும் நல்லா பவர்ஃபுல் ஆயிருப்பான். அவன் வெளியில வந்தாலும் அவனை காலி பண்ணணும்ன்ற ஒரு நிலைமை வந்தா கூட அவனால அதை பாத்துக்க முடியும். அதான் சரியா? இந்த கிறுக்குதியா என்ன சொல்றான், அவங்க உயிரோட இருக்க கூடாது, அவங்க மேல இருக்கிற கேஸுக்கு பதிலா நான் 5 பேரை அனுப்புறேன், அவங்க மேல அந்த கேஸ மாத்தி விட்டுட்டு இவங்களை வெளியில கொண்டு வந்து இவங்களை நீ கொன்னுரு. ஏன்டா ஏன்டா அப்படி படுத்துறீங்க? நேரா யோசிக்கவே மாட்டானுங்களாடா அவனுங்க இந்த படத்தை எழுதுனவனுங்க. ஓ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 5 பேர் அனுப்பி சொல்லு இந்த படத்தை எழுதுறவனு யோசிச்சிருப்பானுங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கம்பைலேஷன் ஆஃப் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் தானே யோசிக்கிறதுக்கு இருக்கு. இதுக்கு அசிங்கமா யோசிச்சுக்கிட்டு சங்கர் மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் சார் நினைச்சு சாம் ஆண்டர்சன் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. சரியா? என்ன பண்றானுங்க, இவனுங்களை கூட்டிட்டு போயிட்டு
இதுல கிரிஞ்சு வேற சரியா. நாங்க இந்த சங்கி காப்பு கையாலதான் நாங்க சாவோம், உன் கையால எல்லாம் சாவ மாட்டோம். இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மள கூட்டு போய் சாவடிக்க போறாங்கன்ட்டு. சரியா. இந்த 5 பேரை எம்எல்ஏ அனுப்பி அவனுங்க மேல பொய் கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் இந்த சொல்லுவாரு, இந்த பொய் கேஸ் போடுறதுதான் திராவிட மாடல். அதாவது இந்த பொய் கேஸ் போட்டுட்டு இப்படி கேஸ் போடுறதாண்டா திராவிட மாடல், நான் சுத்த திராவிடன்றாங்கிறான். என்னடா இது, யாராவது இப்படி பேசுவாங்களா? நீ சொல்ற மாதிரி அவன் கெட்டவனாவே இருக்கட்டும் சரியா, அவன் திராவிடம்ங்கிறது ஒரு கெட்ட ஐடியாலஜியாவே இருக்கட்டும், பொய் கேஸ் போடுறாங்கன்னே வச்சுப்போம் சரியா. நடக்கல, நான் லெட்ஸ் அசியூம் சோ சரியா. அவனே சொல்லுவானடா இப்படி பொய் கேஸ் போடுறதுதான் திராவிடம், நான் எல்லாம் சுத்த திராவிடன்டான்னு சொல்லுவானா யாராவது? கண்டிப்பா மாட்டான். இப்ப நீ இப்ப பிஜேபினாலே காஜு கட்சி, ஃப்ராடு கட்சிங்கிறது நமக்கு தெரியும், ஓப்பனாவே தெரியுது. நம்ம அண்ணன் வாட்சுக்கு பில்லு காட்டுறதுலயே தெரிஞ்சது இல்ல சரியா. ஆனா என்னைக்காவது அவனே நான் சங்கிடா, நான் ஃப்ராடுடா, எங்க கட்சியே இப்படி தாண்டான்னு சொல்லியிருக்கானா? மாட்டான்ல, யாருமே அப்படி பேச மாட்டாங்கல்ல. ஏன் இந்த படத்துல மட்டும் திராவிடனுக்கு எல்லாம் கிறுக்குதியானுங்களா இருக்கானுங்க? அதாவது இவ்வளவு இதுவா இருக்கானுங்க, ஐடியாலஜி எல்லாம் பேசுறாங்க, இவ்வளவு இதுவா இருக்கானுங்க. இவனுங்க மட்டும் அப்படியே ஒழுங்கு மாதிரி கேடி ராகவன் கேஸ் எல்லாம் போது எல்லாத்தையும் மூடிட்டு தானே இருந்தானுங்க. ஏன்னா மனுஷனே ஒரு மாதிரி ஃபிளாஸ் உள்ள மனுஷங்க தான் எல்லாருமே சரியா. அதுதான், எந்த கட்சியில இருக்கிறவனும் 100% நல்லவனும் இருக்க மாட்டான், 100% கெட்டவனும் இருக்க மாட்டான். எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. மெஜாரிட்டி யார் இருக்கான்றதான் மேட்ரு. ஆமா சரியா. அதுக்கப்புறம் ரேண்டமா இருக்கும்டா அந்த படத்துல டயலாக்ஸ். உங்களுக்கு எப்படியோ சார், பிரதமர் கங்கையை சுத்தப்படுத்திட்டாரு சார், சம்மந்தமே இருக்காது இந்த படத்துக்கும் படத்துல நடக்கிற சீனுக்கும் அந்த டயலாக்கும் சம்மந்தமே இருக்காது. எப்படி கங்கையை சுத்தப்படுத்தினாரு அவர்? அப்படியேதான் இருக்குது, பிரவுன் கலர்ல இருக்குது. கோவிட் நேரத்துல கங்கை எப்படி இருந்துச்சுங்கிறது நம்ம சொல்ல தேவையில்ல, வெளிநாட்டுல இருந்து போட்டோ எடுத்து போட்டான் இந்தியா என்ன நிலைமையில இருக்குன்ட்டு. இதுல எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு ஒரு சீனு சரியா. ரேண்டமா ஒரு கான்ஸ்டபிள் மயக்கம் போட்டு விழுந்துருவான்டா படத்துல. சரி, என்னமோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லுவாங்க சரியா. ரேண்டமா ஒருத்தன் கத்திக்கிட்டு கீழே விழுந்துருவான். ஆமா, என்ன வைக்கிறாங்க? அது என்னன்னா இவங்களுக்கு பதிலா இவங்கள கொலை பண்ணதா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி, அதாவது அநியாயம் அப்படி இருக்கான் தெரியுதா. மயக்கம் போட்டுற அளவுக்கு அநியாயம் நடக்குதான். யாரு? கான்ஸ்டபிள். இப்ப அந்த கான்ஸ்டபிள் ஒரு மினிமம் 6 மாசம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சிருப்பான்ல. சரி சரியா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஓகே, அவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். என்ன அநியாயம் நடக்குதுன்னு தெரியல வச்சுக்கோ சரியா. நம்ம நீங்க நல்லாட்சி கொடுக்குற பிஜேபியின் சூப்பர் ஆட்சி நடக்கிற யூபி எடுத்துக்கோங்க. நேத்து 2 பேரும் ஏதோ சொல்லிட்டான்றதுக்காக சுட்டுட்டானுங்க முஸ்லீம் 2 பேரை. அப்படியா? ஆமா, ஏதோ பஞ்சாயத்து கன்ல சுட்டுட்டானுங்க 2 பேரை. கன்னா? ஆமா. யாரு? போலீஸா? இல்ல, பீப்பிளே. சங்கில கன்னா? ஆமா. பரவாயில்லடா, யூபி அமெரிக்கா மாதிரி போயிருக்கும் போலயே இருக்குயா. எல்லாருக்கும் கன் இருக்கும் போலயே, கன் கல்ச்சர் ரொம்ப காமனா இருக்கும் போல இருக்கு. கன் ரைட்ஸ் எல்லாம் பேசுவானுங்க போலயே யூபில இருக்கவனுங்க. நீ எல்லாம் பாரு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்து தமிழ்நாடு ஆயிர வாய்ப்பு இருக்கு. ஜிடிஏ மாதிரியா? ஆமா, பான்சர் போட்டா ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது 4 பேரை சுட்டுக்கிட்டே போறோம். அதான் திடீர்னு கார் ஒண்ணு எடுத்துட்டு சல்மான் கானா மாறணும். சல்மான் கான் போதான் ஞாபகம் வருது, கிசி கிசிக்கு பாய் கிசி கிசிக்கு ஜான் ட்ரைலர் பாத்தியா? அது கிசிக்கு பாய் கிசிக்கு ஜான் நினைக்கிறேன். ஜானா அது என்ன? அது
ட்ரெய்லர்லாம் நம்ம போன வாட்டியே பேசணும்னு நினைக்கிறேன் இந்த வீரம் ரீமேக்க பத்தி. அப்படியே பேசிட்டோமா? ஆமா ஆமா. இப்ப ட்ரெய்லர்லாம் போன வாரமே பேசிட்டோம். நம்ம இந்த வாரம் இல்ல இந்த வேட்டிக்குள்ள கையடிக்கிற மேட்டரும் நம்ம போன வாரமே பேசிட்டோம். ஆமா ஆமா. சாரி. இத மறந்துருங்க மக்களே. எங்களுக்கு தேஜாவா ஆயிருச்சு. ஆமா ஆமா. சரியா? சரி, இப்ப எங்க நடக்குது? சங்கி காப்பு கையாலதான் சாவோம்னு சொல்லிட்டு போறானுங்கல்ல, என்கவுண்டர் பண்ண போறாங்க. ஆமா. சரியா? என்கவுண்டர் நடக்குது. சரியா? நமக்கு நல்லா தெளிவா அவன் மண்டையில சுட்டு சாவடிக்கிறானுங்க. ஆமா. சரியா? 5 பேரையும். சரியா? திடீர்னு 5 பேர் பாடியையும் காணோம். அப்புறம் உயிரோட வருவானுங்க. என்னடா இது ஹிந்தி சீரியல் மாதிரி மண்டையில சுட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கதான் அவ்வளவுதான் அவனோட அறிவுன்றது புரியுதா? இதுல அந்த சங்கி போலீஸ் இருக்கான் பாரு, பாடிய காணோன்னு 50 லட்சம் காசு கொடுத்தாதான் நான் வந்து பாடிய தருவேன். அதுக்கப்புறம் ஏதோ புழு மீன் தூண்டில்காரன் எல்லாம் பேசிட்டு இருக்கான். டைரக்டாவே பேச மாட்டீங்களாடா? எஸ்ஐ சார் ஒரே பைத்தியமா இருக்கு எஸ்ஐ சார். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது வந்து அந்த எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். சரியா? எம்எல்ஏ ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அந்த எம்எல்ஏ வந்து எல்லாரும் சேர்ந்து சாவடிக்கிறாங்க. சரியா? இவன் அந்த திருநங்கை கேரக்டர் இருக்கா பாரு, அங்க ஒரு கோயில் இருக்கு, காஞ்சனா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு அந்த சீன். சரியா? அந்த கோயில்ல போயிட்டு சிலை கிட்ட உட்காந்து சிட்டிசன் அஜித் மாதிரி என்னமோ தூய தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கா. மனு தர்ம தண்டனைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கொல்றாங்க. ஆமா, அவ்வளவுதான். சனாதனத்தை மறந்தனாலதான் அதர்மம் தலை தூக்கிருச்சுங்கிறாங்க. திருநங்கை வந்து அர்த்தநாதீஸ்வரருங்கிறாங்க. என்னடா நடக்குது இந்த படத்துல? திருப்பி கடைசியில வேற இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்களுக்கு போதெல்லாம் நாங்க வருவோம், பார்ட் வேற, லீடு பண்ண வேற. அதாவது என்ன நடக்குது, இந்த போலீஸ்காரன் வந்து விட்டுறான் இவங்கள. எப்படி இந்த சங்கி போலீஸ் இருக்கான்ல, இந்த சங்கி போலீஸ் எப்படி கேச மாத்திருவான்னா, எம்எல்ஏக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் சண்டை வந்ததுல இன்ஸ்பெக்டரும் எம்எல்ஏவும் மாறி மாறி சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்க மாதிரியா, இல்ல வந்து இன்ஸ்பெக்டரை வந்து எம்எல்ஏ சுட்டுட்டாரு, எம்எல்ஏவை நான் சுட்டுட்டேன், இந்த மாதிரி என்னமோ ஒண்ணு பொய் கேஸ் போட்டு இவங்க எல்லாரையும் வந்து அனுப்பிடுறான். இதுல சம்பந்தமே இல்லாம போலி தமிழ் தேசியம் பேசுறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு சம்பந்தமே இல்லாத டயலாக் வேற அந்த இடத்துல. சரியா? அனுப்பிட்டு அனுப்பும் போது இவனுங்க சொல்றானுங்க, அனுப்பிடுறானுங்க. அப்புறம் வந்து நீ சொன்ன அந்த டயலாக் எல்லாம் வருது. சரியா? கடைசியா படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனாதன தர்மத்தை அழிக்க நினைச்சா அங்க சத்ரபதி சிவாஜியும் ராஜராஜ சோழனும் உருவாகுவாங்கடா. டே, அவனுங்க செத்தது காரணமே நீங்க தான்டா, சனாதனம் தான்டா. சத்ரபதி சிவாஜி எப்படி செத்தாருங்கிற ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டு வர சொல்றாங்க கூதியானுங்களே. எப்படி செத்தாரு? அவர் என்னமோ இவனுங்களுக்கு காசு கொடுத்து அழிஞ்சு போனாருடா அவரு. அவர் ஆக்சுவலி அவர் சத்திரியர் இல்லன்னு நினைக்கிறாரு. சத்ரபதி சிவாஜி வந்து சத்திரியர் இல்ல. சரியா? அவர் வந்து வேற ஏதோ ஒரு காஸ்ட் ஆளு. அவரை வந்து இவனுங்க காசு வாங்கிட்டு அவர் சத்திரியரா மாத்துனானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. பட் என்னமோ இவனுங்க பண்ண புண்ட வேலையாலதான் செத்தாரு அவரு. அது மட்டும் எனக்கு தெரியும். சரியா? அவர் வந்து அதுக்கப்புறம் என்னமோ இவனுங்களுக்கு என்னமோ பெரிய லெவல்ல ஏதோ ஒரு காசு கேட்டிருக்கானுங்க. சரியா? அந்த காசை வந்து அதாவது மராட்டி பிராமின்ஸ் கேட்டிருக்கானுங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு வாரணாசில இருந்து இன்னொரு பிராமணன், அந்த ஊர் பிராமணனை கூட்டு வந்துட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு சின்ன காசுக்கு. சரியா? அதுல காண்டானவனுங்க இவரை வந்து ரொம்ப ஏதோ டார்கெட் பண்ணி அவரை சாவடிச்சானுங்க. சரி, இப்படிதான் இருந்தாலும் செத்தாரு. இதுல வந்து சனாதனத்தை அழிக்க நினைச்சா சத்ரபதி சிவாஜியும் ராஜராஜ சோழன் இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு. அவன் ஒரு சங்கி பயலா இருந்தான். சரியா? அவன் எப்படி, நான் சத்திரியனா பிறந்துட்டேன், நான் பிராமணனா மாறணும், கோயில் கட்டுனா பிராமணனா மாறலாம் சொல்லி. இளையராஜா சார் நீங்களா? நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு கிரிஞ்சு, அவன் இந்த சிவாஜி ஒரு கிரிஞ்சு. இவனுங்க 2 பேரையும் வந்து இவனுங்க ஹீரோஸ். இவனுங்களுக்கு பாரு என்ன எதனால அவனுங்க 2 பேரும் செத்தானுங்களோ. சரியா? இவனுங்களும் அப்படிதான் சாவ போறானுங்கன்றது தெரியாமலே அது கல்டிவேட் பண்றானுங்க பாரு. அதுதான் பாரு எவ்வளவு நேக்கா இது எவ்வளவு நேக்கான சூழ்ச்சி பாரு.
எதனால செத்தாங்கன்ற வரலாற்றை மறைச்சிட்டு, சரியா, அவங்க வந்து இந்த சனாதனத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக போராடின போராளிகள்னு சொல்லி அவங்கள வந்து உருவாக்கி இவனுங்களை கொண்டாட வச்சிட்டு இருக்கானுங்க பாரு. இதுல இந்த படத்துல வந்து நம்மள சொல்றானுங்க, திராவிடனுங்களை மாதிரி சரித்திரத்தை மாத்தி எழுதுறதுக்கு ஆளே இல்ல போலான்ட்டு. எப்பா டேய், உங்க கொண்டிய கழுவுங்கடா முதல்ல. சோ சரி, இந்த இது யாராவது சங்கிங்க 4 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைரக்டருக்கு ஜிபேல காசு அனுப்பி விடுங்கப்பா. அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. ஏன்னா இப்ப இந்த பாட்காஸ்ட்னால எப்படி ஒரு 4 சங்கிக்கு இந்த படம் தெரிய வரும். நாங்க இது ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் இந்த படத்துக்கு. நாங்க ஆமா 50-50. டைரக்டர் அவர் பேர் என்னது, வீர என்னமோ இருந்துச்சு, இரு பார்த்து சொல்றேன். வீர முருகன் டைரக்டர் பேரு. டைரக்டர், ப்ரொடியூசர், சரியா. இதுல எடிட்டர் பேரு ஆரஞ்சு சிவா. ஆரஞ்சு சிவாவா? என்ன மிராடா நிறைய குடிப்பானா? அது காவிக்கு வந்து இங்கிலீஷ்ல சரி ஆரஞ்சு தானே. குமாரு சரி, இப்படி ஒரு பி படத்தை பார்த்தனால இல்ல இப்ப நம்ம எங்க போறோம்னா கிறிஸ்னில் மூவி சஜஷன்ஸ்க்கு போறோம். இந்த வாரம் கிறிஸ்னில் மூவி சஜஷன்ஸ். சரியா, இந்த வாரம் என்னென்ன படம் பார்த்தேன்னா, மல்லு மூவிஸ்ல வந்து லவ்னு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்த்தேன். எண்டிங் சூப்பரா இருந்துச்சு. 2020 வந்திருக்கு இந்த படம். அப்புறம் வந்து புருஷ பிரேதம்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பார்த்தேன். அதுல வந்து அது வந்து ஒரு கிரைம் காமெடி சட்டையர். சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், மியூசிக் எல்லாம் மாசா இருந்துச்சு. நல்ல படம். சரியா, அப்புறம் வந்து இது வந்து த்ரோ பேக் ஃப்ரம் த வேர்ல்ட்ன்ற மாதிரி நான் முன்னாடி பார்த்த ஒரு படம், அதை இங்க சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாக் சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் 2013 வந்த லாக், LOCKE. யாருன்னா நம்ம டாம் ஹார்டி நடிச்சிருப்பாரு. ஒரே ஒரு ஆக்டர் தான் அந்த படம் முழுக்கவே, சிங்கிள் ஆக்டர் மூவி. சோ வந்து அந்த படம் பாருங்க. அப்புறம் வந்து தமிழ்ல புர்கான்னு ஒரு படம் வந்திருக்கு, கலையரசன் படம். அதிசயமா கலையரசன் இந்த படத்துல சாவல. ஃபர்ஸ்ட் சீன்லயே குத்து வாங்கிட்டு தான் வருவாப்ல. ஆஹா, இந்த படத்துல செத்துருவாருன்னு நினைச்சேன், பட் சாவல. ஆனா இது பேர் என்ன, 10 தலைன்னு ஒரு படம் வந்துச்சு. படத்தோட 10வது நிமிஷத்துல தலைவனை சாவடிச்சிட்டானுங்க. ஏன்னு தெரியல, கலையரசனை மட்டும் சாவடிக்கிறாங்க. அவருக்கு எனக்கு புரியல, அவருக்கு இன்டர்நெட்ல அவரை எப்படி கூப்பிடுறாங்க, நம்மள எதை வச்சு ட்ரால் பண்றாங்கன்றதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி சாவர கேரக்டரா எடுத்து நடிக்கிறாரு? ஏதாவது பெட்டிஷா என்னன்னு தெரியல. சரியா, அப்புறம் வந்து D3ன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் பார்த்தேன். இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ல போறேன். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ஓகேயா இருந்துச்சு, ஆனா மேக்கிங், ஆக்டிங் எல்லாம் பிஆர்ட்டா இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சு. என்னது? அந்த படத்துல வந்து வில்லன் ஒரு கிறுக்குதியம். அந்த கிறுக்குதியம் என்ன பண்ணுவோம், தினமலர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கரெக்டா இருந்துச்சு அது. You got your answer. இதுக்கு மேல தேவையில்ல. சரியா, அப்புறம் வந்து ஹிந்தில கேஸ் லைட்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, நான் பார்த்துட்டேன். கேளு முழுசா கேளு. பீப்புண்ட மாதிரி இருந்துச்சு படம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனேயே சரியா, இது டேஸ்ட் ஆஃப் ஃபியரோட ரீமேக்னு தெரிஞ்சு போச்சு. 1961 வந்த டேஸ்ட் ஆஃப் ஃபியர்னு ஒரு படம். சரியா, அந்த படத்தை வந்து நான் என்ன பண்ணேன், இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், டேஸ்ட் ஆஃப் ஃபியர் திரும்ப பார்த்தேன். நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டேஸ்ட் ஆஃப் ஃபியர் பாருங்க, கேஸ் லைட் பார்க்காதீங்க. தெரியல, டேஸ்ட் ஆஃப் ஃபியர் பார்க்காததுனால எனக்கு அது நல்லா இருந்துச்சுன்னு தெரியல. டேஸ்ட் ஆஃப் ஃபியர்ல வர்ற நல்ல சீன், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி குட் சீனை வந்து ஃபக் அப் பண்ணிருக்கானுங்க இந்த படத்துல. சரியா, 82 நிமிஷம் ஓடுற ஒரு படத்தை 2 மணி நேரத்துக்கு இழுன்னு இழுத்து, டே ஜான்வி கபூர், அவ பேர் என்ன, சைஃப் அலி கான் பொண்ணு
பேர் என்னது? சாரா அலிகான். சாரா அலிகான் நடிக்க வரலன்னா வீட்டுல இருக்க வேண்டியதுடா. என்னடா அது? எனக்கு சீரியஸா விக்ராந்த் மாசியை பார்த்து எனக்கு கவலையா இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் இப்படி ஒரு பி படத்துக்கு வந்து அவனோட ஃபுல் என்ன எஃபர்ட்டையும் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கானேன்ட்டு. அதுக்கு பதிலா ஹசீன் தில்ரூபா பாருங்க, இந்த தலைவனே தான் நடிச்சிருப்பான். விக்ராந்த் மாசி நடிச்ச ஹசீன் தில்ரூபா, டாப்ஸியும் விக்ராந்த் மாசியும் நடிச்சிருப்பாங்க. நீ உனக்கு ஹசீன் தில்ரூபாவும் நல்லா இருக்கு, கேஸ் லைட்டும் நல்லா இருக்கா உனக்கு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப மொக்கம்லாம் சொல்ல முடியாது. பேப்புண்ட மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் ஆஃப் இயர் பார்த்துட்டு கேஸ் லைட்ட பாரு, காரி காரி அவுடு வேணும். நான் சரி சும்மா ஆபீஸ் எழுந்தேன், சரி ஆபீஸ் லேட் ஆகும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், சரி நீ இதை பார்த்து முடிப்போம் அப்படின்றதுக்காக பார்த்து முடிச்சேன். அவுடு இது அந்த காலத்துல அதை எடுத்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நல்லா இருக்கா பாத்துட்டு. எனக்கு உனக்கு 10 தலையும் பிடிக்கல. எனக்கு ஏன்னே தெரியல, நிறைய பேருக்கு 10 தலை பிடிக்கல, ஏன்னே தெரியல. ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். சூர மொக்க அப்படின்னு சொல்லல, சூர மொக்க தான். அதாவது நான் வந்து சிம்பு ஃபேன். நானு இதை நான் ஒவ்வொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா தலைவன் பண்ற சேட்டையில நான் தலைவனை டெய்லி அடிக்க வேண்டியிருக்கு. சரியா? தலைவன் படத்துல வர்ற வரைக்கும் படம் சுமாரா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, நாட் பேட். இதையே இந்த அடி அடிக்கிறாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, டயலாக்ஸ் எல்லாம் பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு, படம் இருந்தாலும் ஓகே நாட் பேட்ங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்ப தலைவன் வந்தானோ அப்பதான் படம் ரொம்ப கிரிஞ்சா மாறிச்சு. தலைவன் டயலாக் எல்லாம் பி மாதிரி இருக்கு. என்ன டயலாக் இது? மான புலி கொல்லும், புலிய சிங்கம் கொல்லும், சிங்கத்தை கொல்றதுக்கு காட்டுல இன்னும் யாரும் பிறக்க. இதெல்லாம் எந்த காலத்து டயலாக்? அதெல்லாம் விடு, அத்தனை பேரை ஒரே கண்ணுல போடுவாரு, அதுக்கு என்ன சொல்ற? சரியா? அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இது ஹங்கர்னு சொல்லி ஒரு தாய்லாந்து படம் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு, இப்பதான் ரீசெண்டா இருக்கு. அத பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. ஹங்கர் சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தேன், பார்க்கணும். நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இது பார்த்தேன், ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா பார்த்தேன். எனக்கு அந்த படம் ஓகேயா இருந்துச்சு. நான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல, இதுவுமே இல்லாம ஹைப் இல்லாம பார்த்தேன். எனக்கு அந்த படம் ஃபன்னா தான் இருந்துச்சு. எனக்கு லிட்டரலா அந்த படம் 3 தடவை தூக்கம் வந்துருச்சு. அப்படியா? எனக்கு ஆக்சுவலி ஓகேயா தான் இருந்துச்சு. நான் ஃபன்னா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இது நீ பாத்துக்கோ சரியா? அன்னைக்கு கிடுக்கு பாத்துட்டு நைட்டு விடிய விடிய உட்காந்து 10 தலை பாத்துட்டு தூங்குனேன், சரியா? இது போட்டு வைக்கிறேன், அப்படியே தூக்கம் சொருகுது எனக்கு. என்னடா அப்படின்ட்டு. எனக்கு வந்து 10 தலைக்கு அப்படி சொருகிச்சு. எனக்கு இன்னுமே 10 தலை கிளைமேக்ஸ் எனக்கு இன்னுமே வேகாதான் ஞாபகம் இருக்கு. நான் திரும்ப 10 தலை கிளைமேக்ஸ் பார்த்தாதான் எனக்கு ஞாபகம் வரும் படம். கடைசியா என் மனசுல இருக்கிற இமேஜ் என்ன தெரியுமா? சிம்பு நான் ஏதோ குதிரையில ஓடி வந்துகிட்டு இருந்தாரு. எனக்கே ஞாபகம் இல்ல. அதுக்கு மேல எனக்கு ஞாபகம் இல்ல, தூங்கிட்டேன் அதுக்கு மேல. சரியா? இன்னொரு விஷயம், என்கிட்ட வந்து எந்த படம் எந்த வெப்சைட்ல இருக்குன்னு எல்லாம் கேக்குறீங்க. என்ன விஷயம்னா, எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. சில படங்கள் வந்து சில வெப்சைட்ஸ்ல இருக்காது. இத வந்து நான் பைரசி சப்போர்ட் பண்றேன் நீங்க நினைக்கலாம். பைரசிக்கு நான் சப்போர்ட் பண்ணல. சரியா? சோ என்கிட்ட வெப்சைட் கேட்காதீங்க, நீங்களே தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. படம் இருக்குன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்களே தேடி கண்டுபிடிங்க அந்த படத்தை. அதான் டைட்டில் சொல்றேன்ல, டைட்டில் வருஷம் சொல்றேன்ல, டைட்டில் வருஷம் போட்டு ஓடிடின்னு பக்கத்துலயே ஒரு இதை போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க கூகுள்ல, அதுவே சொல்லும் எங்க இருக்குன்னு. படமும் சொல்லி வெப்சைட்டும் சொல்லணும். சோ அவ்வளவுதான் மக்களே, இந்த வார கிறிஸ்னில் மூவி சஜஷன்ஸ் இதுதான். அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்ன்றத அடுத்த வாரம் கொண்டு வரேன். ஓகே, கமெண்ட்ல நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. கிடுக்கு நல்லா இல்லன்றதுக்காக, அதாவது நல்லா இல்லன்னு வெறுமனம் கிடுக்கு நல்லா இல்லங்கிறத மீன் பண்ணி பாட்காஸ்ட் கீழே போட்டுறாதீங்க. அப்புறம் பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினைச்சு வர்றவன் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாட்காஸ்ட் நல்லா இல்ல போல இருக்குன்னு போயிருவான். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா இந்த படம் பார்த்து என் மைண்ட் இப்படிதான் வேலை செய்யுது மக்களே. ரேண்டமா லாஜிக்கே இல்லாம வேலை செய்யுது. நம்ம என்னைக்காவது சிம்பு பண்றது தப்புன்னு ஏதாவது பேசியிருக்கோமா? இல்ல சிம்பு பண்றதா? ஆமா. யாரு சிம்பு? நான் பண்றதா? இல்ல நம்ம சிம்பு பண்றது, சிம்பு பண்ணுவாங்கல்ல, ஒரு பொண்ணுக்கு சிம்ப் பண்றது. ஆமா, தப்புன்னு ஏதாவது பேசியிருக்கோமா? தெரியலையே, எத்தனையோ பாட்காஸ்ட் பேசியிருக்கோம், ஞாபகம் இல்லையே.
சரி சரி ஓகே. சரி சரி ஓகே. அவ்வளவுதான் மக்களே. அவ்வளவுதான் மக்களே. வட்டாமாமே. பாட்காஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது நீங்க பதில் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கேள்வி சொல்லு. மாத்தலாம், எப்படி எடுத்துட்டு போனோம், இதெல்லாம் கொண்டு வாங்கனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் எல்லாம் பாக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டிஎம் ரிப்ளை பண்ணிடுவேன். இதனால நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இன்டராக்ஷன் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஆமா, ஏன்னா ஒண்ணுமே தெரியாம இந்த பாட்காஸ்ட வந்து கேட்கலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்க போடுற கமெண்ட்ஸ் தான் ஓகே, நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு கேட்போம்னு தோண வைக்கும். சோ நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. வில் ட்ரை டு இம்ப்ரூவ் அவர் சரிப்படுத்து. கேள்வி போல் எல்லாம் போட்டு விடுறேன். என்ன போல் போடுறது இந்த வாட்டி? சரி, ஏதாவது யோசிச்சு போட்டு விடுறேன். போல்னு போட்டு விடுங்க. வேணாம். அடுத்து என்ன பண்ண கிடுக்கிட்டும் ஒரு ரோஸ்ட் பண்ணுவோமா? எப்பா இந்த பாடி தாங்காது. தயவுசெய்து இந்த ஆளுக்கு எதுவும் லிங்க் அனுப்பிச்சு தலையாதீங்க. எப்பா பாருன்னு எனக்கு தலை வலி ஆகுது. அதை பார்க்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. டென்ஷன் ஆகுது எனக்கு. மிட் கிரெடிட். ஹலோ, ஒரு நிமிஷம். மிட் கிரெடிட் என்னடா பண்றது? மிட் கிரெடிட் என் கிரெடிட் முதல்ல ரெக்கார்டிங்க முடிப்போம். சரி ஓகே, அப்புறம் அதெல்லாம் யோசிச்சுக்கலாம். டுடே புளியம் பிரியாணி. சரியா? ப்ளூப்பர் ரெடி. ஏண்டா இப்பதான் என் கிரெடிட்டுக்கு உருப்படியா ஏதாவது பண்ணுவோம்னா ப்ளூப்பர் ரெடி வைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ளூப்பர். சரி, ஆரம்பி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட்.